சொல்றீங்க? ஒரு கேள்விக்குறிதானே. இப்ப நாங்கெல்லாம் நானும் ஒரு ஆசிரியர் தான், பேராசிரியர் தான். அது மாணவர் மட்டுமல்ல, வீட்டிலேயே நம்ம குழந்தைகளை எத்தனை பேர் நம்ம கட்டுப்பாடு இல்லாம வச்சிருக்கோம். தூங்குறதுக்கும் கட்டுப்பாடு, சாப்பிடுறதுக்கும் கட்டுப்பாடு. பேசணும்னாலும் என்ன பண்ணுவோம்? ஒரு அளவா பேசு, அப்பதான் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். பள்ளிக்கூடத்துக்கு போறோம், அது தமிழ் மீடியமா சரி, ஆங்கில மொழியா இருந்தாலும் சரி, ஒரே இடத்துல சொன்னாங்க, படிக்கிறதுக்கு மட்டும் நீங்க சுதந்திரத்தை கொடுக்காதீங்க, எல்லாமே கட்டுப்பாடா வச்சிருக்கீங்க. மதிப்பெண் பண்றதுக்கு மட்டும் உங்க கிடையாதுன்னு சொன்னாங்க. வாழ்க்கை என்பது நீங்க கடைசியா ஒரு வாரம் சொன்னாங்க, எல்லாமே நமக்கு என்னன்னா மனித சுதந்திரத்திற்கும் கட்டுப்பாடு இருந்தா மட்டும்தான் நம்ம சுதந்திரமே வாங்க முடியும். காந்தியடிகள் அவ்வளவு கட்டுப்பாடு இல்லாம இருந்திருந்தாருன்னா இந்தியா சுதந்திரமே அடைஞ்சிருக்காது. ஏன்னா அறப்போர்ல முக்கியத்துவம் கொடுத்து அவர் என்ன பண்ணிருக்காரு, இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கியிருக்கிறது ஒரு கட்டுப்பாடு தான். ஆங்கிலேயர் திருப்பி அடிச்சிருக்காரு அப்படின்னா அவரால் என்ன பண்ண முடியாது. ஒரு நாட்டுக்கே இந்தியாவுடைய தந்தை அப்படின்னு மகாத்மா அப்படிங்கிற பேர் வாங்கியிருக்க முடியாது. ஒரு தாயா இருந்தாலும் தகப்பனாரா இருந்தாலும் அது என்ன பண்ண, அந்த குழந்தைக்கு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையாங்கிறது முக்கியம் கிடையாது. அந்த குழந்தைக்கு என்ன தேவை அப்படிங்கறத முதல் அப்சர்வர் அந்த பேரண்ட்ஸ் தான். அவர் சொல்லுவாங்க, நீங்க சுதந்திரமா விட்டுருங்க பிள்ளைங்களை, நம்ம ஃப்ரீடமா விட்டுருங்க. மைண்ட் ப்ரெஷர் மைண்ட் ப்ரெஷர்ல யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு பேரண்ட்ஸ்க்கு என்ன தேவையோ தன்னோட குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது பேரண்ட்ஸுக்கு தெரியும். அதன் அடிப்படைதான் அவங்க கட்டுப்பாடு. அதுக்கு பேர் கட்டுப்பாடு கிடையாது, அவங்களுடைய அன்பாலையும் அரவணைப்பால தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. கட்டுப்பாடுன்னா அடிச்சுக்கிட்டே இருக்கணும், அவங்கள நம்ம திட்டிக்கிட்டே இருக்கிறது போய் கட்டுப்பாடு கிடையாது. எந்த இடத்துல அவங்களுக்கு நம்ம நல்லது சொல்லி கொடுக்குறோமோ அந்த இடம் தான் அவங்களுக்கு என்னது பெரிய லைஃப் பாயிண்ட். வெற்றி என்பது எல்லாத்துக்கும் அவ்வளவு ஈஸியா கிடையாது. சுதந்திரமா என்னை விடுங்க, ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்னை சுதந்திரமா விடுங்க, சுதந்திரமா விடுங்கன்னுவாங்க. சுதந்திரமா விட்டவர்கள் நிறைய பேர் என்ன பண்ணிருக்கிறாங்க, தடுக்கல. தனக்குள்ள கட்டுப்பாடுகள், 5 புலன்களையும் 9 துவாரங்களையும் தன்னுடைய கண்ணாலையும் காதாலையும் மூக்காலையும் வாயாலையும் பேச்சாலையும் கட்டுப்படுத்தி இருந்தவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்க. அது குடும்ப வளர்ச்சி மட்டுமல்ல, குழந்தைகள் வளர்ச்சி மட்டுமல்ல, குழந்தைகளுடைய ஒவ்வொரு வளர்ச்சியுமே என்ன பண்ணிருக்கு, குடும்ப வளர்ச்சிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த குழந்தைகளுடைய ஒவ்வொரு ஸ்டெப்புமே சொல்லுவோம் இல்லையா, ஒவ்வொரு படிக்கலுமே அவங்களுடைய வைரக்கல். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய கட்டுப்பாடு அப்படிங்கிறது பள்ளிக்கூடத்துல மட்டும் இல்ல, அவங்க வீட்லயும் இல்ல. அவங்க யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும். இப்ப எத்தனை பேருக்கு எங்க வீட்டுக்கு விருந்தாளிகளை வாங்க பெரியப்பா சித்தப்பான்னு பேசுற பழக்கம் இருக்கு. சோதனை இருக்காம யாரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. அது இப்ப ஓடுற கூட கிடையாது, எல்லாம் கைபேசி வச்சுட்டு உட்காந்துருக்கோம். எத்தனை பேருக்கு நல்லா அழகா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு மேக்கப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. முதல்ல எத்தனை பேர் வீட்டை உட்காந்து சாப்பிடும்போது பேச பழக்கம் இருக்கா? அதே மாதிரி கட்டுப்பாடோட இருந்த குழந்தைங்க மட்டும்தான் என்ன பண்றாங்க, சாப்பிடும்போது பேசக்கூடாது, சாப்பிடும்போது மொபைல் பார்க்க கூடாது, சாப்பிடும்போது நம்ம நீட்டா உட்காந்து பாரம்பரியமா உட்காந்து சாப்பிடுறாங்க. இப்பெல்லாம் 98% எனக்கு தெரிஞ்சு மொபைல் இல்லாம முக்கால்வாசி பிள்ளைங்க சாப்பிடறதே கிடையாது. அதே மாதிரி அவங்களுடைய உண்ணும் உணவு மட்டும் இல்ல, உடுக்கும் உடையுமே பாரம்பரியமான உடைகள் யாரும் இல்லது. பெரிய இப்ப சொன்னா நான் உதயரசு, நான் தான் எல்லாத்துக்கும் சின்ன பையன். உங்களுக்கு சின்ன பிள்ளைங்கள இந்த குழுல இருக்கிறாங்க, 6 வயசு பொண்ணு இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க, நீட்டா பேசுவாங்க. அவங்க அம்மா சொல்லுவாங்க, என் புள்ள இதுல பேசுதுங்க, கட்டுப்பாடு அந்த பொண்ணு சொல்லுவாங்க, அந்த அம்மா சொல்லுவாங்க, 6 நிமிஷம் பேசுதுங்கம்மா, அந்த பொண்ணு நல்லா பேசுது. 6 வயசு பிள்ளைக்கு ட்ரைனிங் கொடுத்துருங்க, அவங்க எந்த அளவுக்கு கட்டுப்பாடா இருந்தா அவங்க இந்த குழந்தைய பேச சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம மீடியாவே எடுத்துக்கலாம், மீடியால குழந்தைங்க எல்லாம் கட்டுப்பாடு அவங்க அப்பா அம்மா ட்ரைனிங் கொடுத்து மட்டும்தான் என்ன பண்றாங்க. மீடியால அவங்க ஜிடிஎம்ல எடுத்துக்கிட்டோம், நம்ம கவிஞர்களே இருக்கட்டும், நம்ம போன தடவை ப்ரோக்ராம் பார்த்தோம், எத்தனை குழந்தைங்க குட்டி பையன் முதல்ல அந்த கராத்தே படம், குட்டி குழந்தைங்க கராத்தே இருக்கு, அதை பரதநாட்டியம் ஆடினாங்க. அவங்களும் அது கட்டுப்பாடு இருந்து அவங்க கத்துக்கிட்டனாலும் செய்ய முடியும். ஃப்ரீயா விடுங்கன்னு சொன்னா என்ன பண்ண மாட்டான், எதுவும் கத்துக்க மாட்டான். அவனுக்கு இந்த அறிவுங்கிறதே நாலேஜுங்கிறதே என்னது வெளியில வராது. அறிவு அப்படிங்கிற வார்த்தை ஸ்கில் அப்படிங்கறதுதான் வரும். அந்த திறன் வேற திறமை வேற. முதல் ரெண்டையுமே நம்ம புரிஞ்சுக்கணும். அது ரெண்டுமே கட்டுப்பாடு இருந்தா மட்டும்தான் என்ன முடியும், செயல்படுத்த முடியும். எனக்கு குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு முக்கியமாக குழந்தைகளுடைய வளர்ச்சி எதிர்காலம் ரெண்டுமே கட்டுப்பாடு இல்லாம செயல்படாது அப்படிங்கிறது என்னுடைய வாதம். எனக்கு வாய்ப்பளித்த நமது குழுவினருக்கும் மாணிக்கமையா அவர்களுக்கும் தலைமை பேராசிரியர் அவர்களுக்கும், ஐயா நீங்க கண்டிப்பா உங்களுடைய காலத்துல குழந்தைங்க எல்லாம் கட்டுப்பாடோட தான் இருந்திருப்பாங்க. கேம்பஸ் 9 மணிக்கு 9 மணிக்கு வர சொல்லியிருப்பீங்க, 4:30 மணிக்கு தான் போக சொல்லியிருப்பீங்க. இடையில யாரையும் கண்டிப்பா என்ன பண்ண இருக்க மாட்டீங்க, வெளியில விட்டுருக்க மாட்டீங்க இல்லையா? நீங்களும் என்ன பண்ணல, இப்ப அந்த காலங்கள்லாம் உங்களுக்கு பொன்னான காலங்கள் தான். ஏன்னா அது ஒரு பொன்னான காலங்கள் மட்டுமல்ல, அது வைரமான காலங்கள். உண்மைதானே?
இதை மறுக்க மாட்டீங்க நீங்க. அப்ப நீங்க சுதந்திரமா இருந்தீங்க, கட்டுப்பாடா இருந்தீங்களா? எனக்கு இப்ப தெரிஞ்சிடும். ஆன்சர் பண்ணுங்க. எனக்கு வாய்ப்பளித்து நம்ம குழு அனைவருக்கும் நன்றிகள், வணக்கங்கள். அருமை அருமை அருமை, அற்புதம்மா. இடையில வந்தாலும் கூட தலைப்பினுடைய அடிப்படையில அருமையான கருத்துக்களை நீங்க அள்ளி வீசிட்டு போயிருக்கீங்க. ஏன்னா விதைத்தால் தான் செடிகள் முளைக்கும். அது போன்று நல்ல கருத்துக்களை நீங்க கட்டுப்பாடு என்ற அணியின் கீழே சிறப்பான முறையில நீங்க இங்க கருத்துக்களை விதைச்சிருக்கீங்க. அதற்கு நம்மளுடைய மகாத்மா காந்தி அண்ணல் அவர்களை நீங்க எடுத்துக்காட்டு கொடுத்து கட்டுப்பாடா இருந்ததுனால தானே நம்ம நாட்டுக்கே சுதந்திரம் கிடைச்சிச்சு அப்படின்னு அவருடைய அறப்போர் பற்றி சிறப்பாக நீங்க பேசிய விதம் அருமையாக இருந்ததுமா. அதே போல வெற்றி என்பது இருக்க வேண்டும் என்றால், சாதிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு கட்டுப்பாடு என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த கட்டுப்பாடு இல்லைன்னா சுதந்திரமா இருந்த பிள்ளைய அவங்க கெட்டு போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்காங்க. அது போன்று கட்டுப்பாடு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று குழந்தைகளுக்கு அப்படின்னு நீங்க பெருமையா எடுத்து சொன்ன விதம் அருமையாக இருந்தது, அற்புதமாக இருந்தது. அதுல குழந்தைகள் இப்ப எப்படியெல்லாம் கெட்டு போறாங்க கட்டுப்பாடு இல்லாம அப்படின்னு ஒரு சில கருத்துக்களை நீங்க முன்னாடி வச்சிருக்கீங்க. ஆமா, வீட்டுல 2 பெருச்சாளி இருக்கு. அந்த 2 பெருச்சாளியை தூக்கி வீசிட்டோம்னா பிள்ளைய எல்லாத்துலயுமே சிறப்பா இருப்பாங்க. அந்த 2 பெருச்சாளி என்னன்னா, ஒண்ணு தொலைக்காட்சி, இன்னொன்னு தொல்லைக்காட்சி. இந்த 2ம் குழந்தைகளுக்கு எடுக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பெருச்சாளிகள். ஆக அந்த பெருச்சாளிகளுக்கு ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சுன்னா சிறப்பா இருக்கும். அப்ப தொலைபேசி அதிகமா பேசக்கூடாது, தொலைக்காட்சி அதிகமா பார்க்க கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு. அதே போன்று திறனுக்கும் திறமைக்கும் வேறுபாடு நீங்க சொன்ன விதம் அருமை. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதிலே, அன்னை வளர்ப்பதிலே. எந்த குழந்தை நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதிலேன்னு அழகா அன்னையும் தந்தையும் வளர்க்கிறவங்க கட்டுப்பாடு இல்லாமையா வளர்ப்பாங்க அப்படின்னு அவங்க கூறிய விதம் அருமை. அது போல என்னுடைய தலைமையாசிரியர் பணியில நீங்களும் மாணவ மாணவிகளுக்கு எப்படி நடந்திருப்பீங்க அப்படின்ற எனக்கும் சில கருத்துக்கள் அவங்க கூறிட்டு என்னை ஒரு எச்சரிக்கை போலையும் எச்சரித்துட்டு போயிருக்காங்க தீர்ப்புக்கு. வாழ்க வளர்க்க வளம்பெருக தமிழ் போல் தலை துவங்குகிறேன். உங்களுடைய பேச்சு அருமை, அற்புதம். உங்களை எதிர்த்து பேசுவதற்கு, மறுத்து பேசுவதற்கு, உங்க கருத்தை அடித்து பேசுவதற்கு, ஆணித்தரமா பேசுவதற்கு திருமதி முனைவர் பட்ட ஆய்வாளர் ராகவி தஞ்சாவூர்காரங்க தயாரா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, உங்களுடைய கருத்துக்களை நீங்க தாங்க. உங்களை வருக என வரவேற்கிறேன். நன்றி ஐயா. அவையின் தலைவரே, அறிவின் சிகரமே, எங்கள் நடுவர் அவர்களே மற்றும் இங்கே அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, என் எதிரே அமர்ந்து கொண்டு சுதந்திரம் கொடுத்தா குழந்தைங்க கெட்டு போயிடும்னு கடுப்பேத்துறார் மயிலாடு அப்படி ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் எதிரணியினரே, உங்கள் அனைவருக்குமே என் வணக்கங்கள். இங்க எதிரணியினர் ரொம்ப நேரமா குழந்தைகளை அப்படி வளர்க்கணும், இப்படி வளர்க்கணும், கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்தி பாக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேச்ச கேட்டா குழந்தைங்களை பெத்தவங்களை வளர்க்குறாங்களா இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கைதியை வச்சிருக்காங்களானே தெரியல நடுவர் அவர்களே. குழந்தையின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவது சுதந்திரமே என்று வாதாடுவதற்கு சுதந்திர பறவையாக உங்கள் முன்னால் நான் இருக்கிறேன். கட்டுப்பாடு என்ற பேர்ல குழந்தைகளை பூட்டி வச்சா அவங்க டிப்ரெஷன் தான் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்து பாருங்க, அவங்க வாழ்க்கையே செலிப்ரேஷன் ஆயிடும். எதிரணியினர் ஏதோ மிலிட்டரி கேம்ப் நடத்தலாம் அப்படிங்கிற ஐடியா பண்றாங்க போல. அதான் குழந்தைகளை வளர்க்க வேண்டியது அன்பான கூட்டுக்குள்ள இல்ல அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். சுதந்திரம் காட்டுக்குள்ள இல்ல. நாங்க சுதந்திரம் விட்டா பிள்ளைங்க காட்டுல இருக்கிற மாதிரி ஆயிடுவாங்கன்னு சொல்றாங்க. இல்ல, அது உலகத்துல. காடுங்கிறது உலகம், கூடு இல்ல. அதை விளக்கத்துறதுக்குதான் நம்ம இந்த எங்க அணியினர் நிறைய பேர் எனக்கு முன்னாடி பேசிட்டாங்க. சோ எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு என்ன தலைப்பை பார்த்த உடனே என் வீட்டு ஞாபகம் தான் நடுவர் அவர் எனக்கு வந்துச்சு. என் பையன்கிட்ட, அப்பா இந்த மாதிரி இன்னைக்கு தம்பி இன்னைக்கு நான் இந்த பட்டிமன்றத்துல இந்த தலைப்புல பேச போறேன்ப்பா,
கட்டுப்பாடா வளர்க்கணுமா சுதந்திரமா வளர்க்கணுமான்னு கேட்டேன். அவன் உடனே அசால்ட்டா ஒரு பிஸ்கட்டை வாயில போட்டுட்டே சொன்னான், உனக்கு பேச தெரியலன்னா மைக்கை என்கிட்ட கொடுமா, நான் 5 நிமிஷத்துல பேசிட்டு வரேன், பட் எனக்கு ஒரு ஐஸ்கிரீமை வந்து ஜட்ஜ் அங்கிள கொடுக்க சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஃப்ரீடம் ஆன்சரும் அது அந்த இந்த காலத்துல எந்த அளவுக்கு வரும், இது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம மனசுல படுறத தைரியமா சொல்லணும். பிசினஸ் மைண்டோட வேற வந்திருக்காங்க, நமக்கு கூட அந்த இடத்துல ஒரு ஆதாயம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ராகவியம்மா சொல்லுங்கய்யா. உங்க பையன் அப்படி சொன்னா, என்னுடைய பையங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு 2 பசங்க. அதுல மூத்தவன் என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, அப்பா என்னப்பா உங்க காதோரம் ஒரு முடி நரைச்சிருக்குன்னு கேட்டான். நான் பாய் பையன் சும்மா இருக்க மாட்டாம வாயை கொடுத்து வாங்கி கட்டுற பையன். எப்ப பிள்ளைய தப்பு பண்ணுனா அப்பனுக்கு ஒரு முடி நரைக்கும், நீ ஒரு தப்பு பண்ணிருக்கடா என் அப்பனுக்கு எனக்கு ஒரு முடி நரைச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன் என் பிள்ளைகிட்ட, என் பையன்கிட்ட. அவன் சொன்ன, எப்ப இந்த கதையெல்லாம் இங்க விடாதீங்க, நான் ஒரு தப்பு பண்ணினேன் எங்க அப்பா நான் உங்களுக்கு ஒரு முடி நரைச்சிருக்கு, ஆனா நீங்க எத்தனை தப்பு பண்ணீங்க, தாத்தாவுக்கு தலை ஊற வெறும் பஞ்சு பொட்டியா இருக்க வெள்ளை பொட்டியா இருக்க எப்படி அப்படின்னா. அப்ப என்னுடைய பசங்களை பாருங்க எப்படி இருக்காங்க. இப்படிப்பட்ட பசங்க இருக்கக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு சுதந்திரமா விடணும், அப்பதான் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நீங்க அருமையா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அற்புதம் தாயே, பேசுங்க. எதிரணியர் வந்து இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, உங்க கிளாஸ்ல கொஸ்டின் கேட்பீங்களா, ஆன்சர் பண்ணுவாங்களா, கட்டுப்பாடு இருக்கான்ட்டு. அவங்க நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு ஸ்ட்ரென்த் 50 பேர் இருக்காங்கன்னு வைங்க, அதுல இருந்து முதல் டெஸ்க்ல இருக்கக்கூடிய அந்த 8 குரல் தான் வரும். 8 குரல் தான் அந்த கேள்விக்கு ஆன்சர் வரும். ஆனா அதே ஆன்சரை 20 பேர் மனசுல நினைச்சிருப்பான். எங்க தப்பா சொல்லிடுவோமோ, சொல்லிட்டா ஐயா பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்களோ, திட்டிடுவாங்களோங்கிற பயத்திலையும் அந்த கட்டுப்பாடுலயும் மனசுக்குள்ள வச்சிருப்பான். தைரியமா 8 பேர் சொல்லுவான், அதுல 4 பேர் தப்பா சொல்லுவான், 4 பேர் கரெக்டா சொல்லுவான். ஆனா அந்த 4 பேர் தப்பா சொல்றவன்ட்ட இருக்கு பாத்தீங்களா, அதுதான் சுதந்திரம். தப்பா இருந்தானே ரைட்டா இருந்தானே நம்ம ஐயா திட்டினா திட்டுறாரு, பனிஷ்மெண்ட் கொடுத்தா கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு கெத்துல அவன் இதை ஃப்ரீடமா சொல்லுவான். அதுதான் அந்த இடத்துல ஃப்ரீடம். அப்பதான் நாளைக்கு இன்டர்வியூலயும் அவன் திணறாம பதில் சொல்ல முடியும். எத்தனையோ பேர் மனசுல பட்டதை இன்னும் சொல்ல முடியாம அப்பா சொல்லிட்டாரே அப்படிங்கிறதுக்காக அந்த குரூப் எடுக்கிறது. அப்பா சொல்லிட்டாரே அதனால நான் இந்த காலேஜ்ல சேர்ந்துட்டேன், அப்பா சொல்லிட்டாரே அதனால இன்ஜினியர் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடியாம இன்ஜினியரிங் படிச்சவங்க நிலைமை காலங்காலமா கடந்த 5 வருடங்கள்ல ரொம்பவே வருத்திருக்கிறாங்க எல்லா இடத்துலயுமே. ஆனா இன்னே வரைக்கும் இன்ஜினியர்னு சொல்லி உள்ள சேர்ந்துகிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. சேர்ந்துட்டு வருத்தப்பட்டுட்டு மறுபடியும் நான் வந்து ரீஜாயின் பண்றேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆட்சிக்கே வந்தவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் எதனால? மனசு விட்டு பேசாததுனால, சுதந்திரம் கொடுக்காததுனால. இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ்ல 80% வந்து லவ் மேரேஜ் தான் ஆகுது. அந்த லவ் மேரேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 20% தான் லவ் கம் அரேஞ்சா மாறுது. வீட்டுல ஓப்பனா சொல்லுவாங்க, மிச்ச 60% சொல்லவே மாட்டாங்க, ரன்னிங் தான். சொன்னா எங்க வீட்டுல அடி விழுகும், சொன்னா உங்க வீட்டுல அடி விழுகும்னு. ஆனா அதை ஃப்ரீடமா சொல்லி பாருங்க, அப்ப அவனுக்கு தெரியும் அது வந்து அவனுக்கு இருக்கக்கூடிய இன்ஃபாக்சுவேஷனா லவ்வா அப்படிங்கறத அப்பா புரிய வைப்பாரு. அதுக்கு என்ன பண்ணணும், அப்பா மகன் அம்மா மகள்ங்கிற ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கான ஃப்ரீடம் இருக்கணும். அந்த சுதந்திரத்தை குழந்தையில இருந்து கொண்டு வரணும். திடீர்னு நம்ம 10-15 வயசு வரைக்கும் ஸ்ட்ரிக்டா இருந்துட்டு 15 வயசு இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்பா வாப்பா அப்படின்னு சொன்னா எப்படி அவனுக்கு அட்டாச்சு வரும்? பழகதான் நடுவர் அவர்களே வரணும். இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்கள்ட்ட நம்ம கொடுக்கற, நீங்க சொன்னீங்க தொலைக்காட்சின்னு கரெக்ட். ஆனா இப்ப இருக்கவங்களுக்கு டிவி ரிமோட்டை கொடுத்து அவங்க கையில கொடுத்தோம்னா அவங்க பாசமா வாங்கி ஒரு கார்ட்டூன் சேனல் நம்ம வச்சு பாருப்பான்னு நம்ம சொல்றோம். அவனா பதிலுக்கு அவன் என்ன திரும்பி சொல்றான், அப்பா இதெல்லாம் அவுட்டேட்டுப்பா, செல்போனை கையில நம்ம கிட்ட சொல்லி புடுங்கிட்டு அவன் சுதந்திரமா இருக்க போய் தான் இப்ப 3 வயசு 5 வயசு பையன்லாம் போனோட சுத்தி அம்மாவுக்கு ஆன்லைன்ல எப்படி ஷாப்பிங் பண்ணணும்னு கிளாஸ் எடுக்கிறான். பெத்தவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம குழந்தைய நம்ம தான் வளர்க்கணும்னு. உண்மை என்னன்னா சுதந்திரமா சுத்துற குழந்தைங்க தான் இன்னைக்கு பெற்றோர்களை மொபைல் ஹேங் ஆனா எப்படி சரி பண்ணணும், வீட்டுல ஒரு மெக்கானிக் ஒர்க் பண்ணனா எப்படி பண்ணணும், வீட்டுல கெல்ட்டி ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து வளர்ச்சி இல்லையா நடுவர் அவர்களே? சுதந்திரம் கொடுத்ததுனால தானே வளர்ச்சி அடைகிறாங்க. சுதந்திரம் வந்து எங்க எதிர் வீட்டு பையன் வந்து நேற்று செவுத்துல ஃபுல்லா கறிக்கட்டையால கிறுக்கி வச்சிட்டு இருந்தான். அவங்க அம்மா கேட்ட அறிக்கை போனாங்க, ஏன்டா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கேன் இப்ப போய் கிறுக்குறியேன்னு. அதுக்கு அவன் திருப்பி சொல்றான், மம்மி திஸ் இஸ் மை கிரியேட்டிவிட்டி, இது என் மனசோட வெளிப்பாடு, என்ன சுதந்திரத்துல தலையிடாதீங்க. இன்னைக்கு குழந்தைங்க அடி வாங்காம சைக்காலஜி பேசி தப்பிக்கிற அளவுக்கு அவங்க நாலேஜ் வளர்ந்துருக்கு இல்லையா? சமாளிபிகேஷன் ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் குழந்தைங்கள்ட்ட வந்துகிட்டு இருக்கு. எதனால? அவங்க கையில நம்ம சுதந்திரமா விட்டதுனால. மனசுல பட்டதை பேசுறான், அவனே இப்ப பாட்டு பாடுறான். நீங்க சொல்ற மாதிரி பெரிய பக்கத்து வீடு எனக்கு ஞாபகத்துக்கு வருது. பக்கத்து வீட்டுல கணவனுக்கு மனைக்கும் சண்டை நடக்குதுமா நேற்று. அப்ப சண்டை நடக்கும் போது எங்க வீட்டுக்காரி அம்மா என்ன பண்றாங்க, எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போடுறாங்க, பாவம் என்னன்னு போய் கேட்டுவாங்க. நான் சொன்னேன் நமக்கு எதுக்கு இல்லைங்க,
நீங்க போய் ஒரு வார்த்தை கேட்டு வாங்க, போங்க பாவங்க அப்படின்னாப்புல. அப்ப நானா நமக்கு அந்த பிரச்சனை வேண்டாம். ஏன்னு கேட்டா நம்ம போய் கேட்க கடைசியில நம்மள சாட்சிக்கு கூப்பிட்டு அங்க போய் என்ன பண்றாங்க, நம்ம தான் சாட்சிக்கு நிக்கணும். அதனால மண்டையை உடைச்சு அவங்க போய் கச்சேரிக்கு போய் அங்க நின்று சாட்சி நம்ம போய் சொல்லணுமா அப்படின்னு. இல்லைங்க பாவம் போய் எட்டி பார்த்துவாங்கன்னாப்புல. நானும் பார்த்தேன், அவளும் கேட்கல. கடைசியில சொன்னேன், ஏய் கூறுகிட்ட குப்பை, நான் போய் எட்டி பார்த்ததுனாலதான் அங்கேயே பிரச்சனை அப்படின்னு. ஏனென்றால் பக்கத்து வீடு இன்னைக்கு இப்ப அப்படி இருக்கு. அந்த பக்கத்து வீட்டுல இருக்க குழந்தைகளும் இங்கே நம்ம வீட்டுல இருக்க குழந்தைகளும் இப்ப ஒன்றா பேசுவதற்கு, ஒன்றா விளையாடுவதற்கு நம்ம இடம் கொடுக்கிறோமானா இடம் கொடுக்கல. காரணம் என்ன? அவங்க சுதந்திரத்தை நம்ம கட்டி போட்டிருக்கோம். அதனால சுதந்திரம் இருந்தா தன்னிச்சையா செயல்படுவாங்க அப்படின்னு அருமையான கருத்தை பதிவு பண்றீங்க. கால நேரம் கருதி நீங்க சீக்கிரமா பதிவு பண்ணுங்க. சரிங்கய்யா. சுதந்திரம் கேட்டா அந்த காலத்துல எல்லாம் சுதந்திரம்னு கேட்டா உதவிழுகும். ஆனா இந்த காலத்துல குழந்தைங்க வந்து எனக்கு ஸ்பேஸ் தான் கேக்குறாங்க. நாசா விஞ்ஞானி கூட அந்த அளவுக்கு ஸ்பேஸ் கேட்க மாட்டாங்க நடுவர்களே. இவங்க நம்ம பசங்க அந்த அளவுக்கு ஸ்பேஸ் கேக்குறாங்க. குழந்தைங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தா அவங்களோட கிரியேட்டிவிட்டி பிச்சுக்கும். ஒரு நாளைக்கு அவங்களே ட்ரெஸ் செலக்ட் பண்ணட்டும். சுதந்திரம் கொடுத்து பாருங்க, மேல போட்டு கீழே ஜீன்ஸ், காலுக்கு லூஸ் செருப்புன்னு போட்டுக்கிட்டு சூப்பர்மேன் ரேஞ்சுக்கு சுத்துவாங்க. பார்க்க காமெடியா இருந்தாலும் அது அவங்களோட தன்னம்பிக்கை. அவங்க அந்த இடத்துல அவங்களோட சுய விருப்பம் வெளிப்படுது. சாப்பிடுற விஷயத்துல கூட சுதந்திரம் கொடுத்தா போதும். தோசையை வட்டமா ஊத்தமா டைனோசர் வடிவத்துல ஊத்தி அதுக்கு ஜாம் வச்சு ஒரு புது டிஷ்ஷை கண்டுபிடிச்சு சாப்பிடுவாங்க. பெயிண்ட் உருவாக்க சொன்னா குங்குமம் துண்ணூறு கடைக்கு கிரியேட்டா ஒரு பெயிண்டிங் ஒர்க் பண்றாங்க. சோ வந்து பொய் சொல்றது கூட மாட்டிக்கொள்ளாம அழகா பொய் சொல்றாங்க. சுதந்திரம் இருக்கிற குழந்தைங்க பொய் சொல்லும் போது கூட அவங்க அறிவு வளர்ச்சி தெரியுது. நடுவர்களே, ஹோம்ஒர்க் ஏன்டா எழுதல அப்படின்னு கேட்டா உங்களுக்கு இந்த கதையெல்லாம் நிறைய வந்திருக்கும். புத்தகத்தை எலி கடிச்சிருச்சு சார், அந்த எலிய பூனை துரத்திட்டு போயிடுச்சு சார் அப்படின்னு ஒரு முழு கதையவே திரைக்கதை வசனத்தோட சொல்லுவான். அந்த கிரியேட்டிவிட்டி தாண்டி வருது பாருங்க. நீங்க ஹோம்ஒர்க் கேட்டதும் அப்படின்னு அவராது அந்த எலி எங்க இருக்குன்னா அந்த எலியே நீங்க தான் சார் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு கிரியேட்டிவிட்டி மைண்ட் வேலை செய்யுதுங்க சார். கற்பனை திறன் வளர வளர சுதந்திரம் வேணாமா? அதனாலதான் இப்ப அந்த கற்பனை திறன் வளர்றதுக்கு நம்ம அவங்களுக்கு பேசுறதுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறோம். கட்டுப்பாடோட இருந்தா கல்வி வளரும் நடுவர்களே. ஆனா நம்ம சுதந்திரம் இருந்தாதானே பன்முக திறன் வளரும். நடுவர் அவர்களே, இறுதியா ஒண்ணு சொல்லிக்கிறேன். குழந்தைகளை வந்து கூண்டுல அடைச்சு வச்சா அவங்க வெறும் கிளிப்பிள்ளையாதான் மாறுவாங்க. அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து பாருங்க, வானத்தையே தாண்டி பறக்கக்கூடிய ஈகிள் கழுகு மாதிரி உயர உயர பறப்பாங்க. என்ன ஒரு அப்பப்ப வீட்டு பொருட்களை உடச்சு கீழே போடுவாங்க. அதை நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஆனா அது குழந்தைங்களோட வளர்ச்சியை சுதந்திரத்தை வந்து நம்ம தடுக்காம பறிக்காம அவங்கள நம்ம விட்டோம் அப்படின்னா அவங்க மிகவும் நல்ல நிலைமையில மேல வருவாங்க. ஆனா ஒரு சில குழந்தைகள் வீழ்வதும் உண்டு, ஒரு சில குழந்தைகள் வாழ்வதும் உண்டு. நம்ம அந்த இடத்துல நீங்க பாட்டு பாடுறதே நான் பாடலான்னு நினைச்சா அதை நீங்க பாடிட்டீங்க. நம்ம வளர்க்கறதா தான் இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம சொல்லி உன் மனசுல பட்டதை முதல் என்னிடம் வந்து சொல்லு அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா குழந்தையில இருந்து அவங்க இது வரைக்கும் அந்த டியூஷன் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சம்மர் கேம்ப்னு சொல்லி இத்தனை கேம்ப்ல கொண்டு போய் சேர்க்கிறோமே அதையெல்லாம் வேண்டியதே இல்லை. மொத்தமும் நம்ம கிட்ட இருந்தே கத்துக்குவாங்க. இப்ப போன் இருந்தா போதுன்னு உட்கார்ந்து இருக்காங்க. பட் நம்ம அவங்களுக்கு இடம் கொடுக்காமதுனால தானே போனு கிட்ட போயிருக்காங்க குழந்தைங்க. நம்ம இந்த இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு படம் வந்துச்சு, லைக்குன்னு சொல்லி லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு. அதுல சொன்னாங்க பாருங்க, தோசையம்மா தோசைன்னு. அதை நம்ம பாடி ஊட்டி இருந்தா குழந்தை சாப்பிட்டுருக்கோம். ஆனா இப்ப அது யூடியூப் பண்ணுதுன்னு கொடுத்து பழுத்துட்டோம். அதனால நம்ம மேலதான் வந்து குறைகள் இருக்க தவிர குழந்தைங்களுக்கு வந்து சுதந்திரத்தை நம்ம தான் கொடுக்குறோம்னு ஓவர் அட்வான்டேஜ் கொடுத்துட்டோம். நடுவர்களே, சுதந்திரம் என்பதும் கூட ஓரளவுக்கு தான் என்று என் கருத்தை கூறி நல்லதொரு தீர்ப்பு வழங்குங்கள் என்று தங்களுடைய கருத்து போலவே நானும் நேரத்தை முடித்துக் கொள்கிறேன். ஐயா, நன்றி. முனைவர் பெற்ற ஆய்வாளர் ராகவி அவங்க குறுகிய நேரம் பேசினாலும் நறுக்குன்னு பேசியிருக்காங்க, நச்சுன்னு பேசியிருக்காங்க, சிறப்பா பேசியிருக்காங்க, தெளிவா பேசியிருக்காங்க தங்களுடைய அணியின் கீழே. ஐயா, சுதந்திரத்தை மூலம் கொடுத்து பாருங்க, குழந்தைங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. ஏன் கட்டுப்பாடை உள்ள கொண்டு வந்து மிலிட்டரி மாதிரி கட்டுப்படுத்துறீங்க? ஏன் நேர்காணலுக்கு போகக்கூடியவங்க கூட தங்களுடைய விருப்பத்தை சொல்ல முடியாத நிலைமையில இருக்காங்க. ஏன்னா உலகம் என்பது ஒரு காடு போல இருக்குயா. ஏன்னா அவங்களை அப்படியே பயமுறுத்தி கட்டுப்பாடுகளே கொண்டு வந்து சுதந்திரம் இல்லாதனால அவங்க எதையுமே சிந்தனை பண்ண முடியாம போயிருக்கு. இதை செய்ய, அதை செய்ய, அப்படி செய்ய, இப்படி செய்ய. மன்னிக்கவும். அடுத்தபட்சம் தமிழ் குமரன் கட்டுப்பாடுங்கிற தலைப்புல ஐயா, அடுத்த வரிசையில என்னோட பேர் இருக்கு, ராகுப்பு. நான் வரிசையில நான் இடையில
நீங்க இடையில சொன்னபடி வரிசையில வாங்க. இடையில வந்தாலும் நீங்க வரணுங்க. நான் உங்களை கூப்பிடுறேன், வருஷத்துல கூப்பிடுறேன். ஐயா இல்லைங்க, நான் டிராவல் இருக்கேன். ஐயாட்ட சொல்லிட்டேன், மாணிக்கம்மாயிட்ட சொல்லிட்டேன். அவர் தான் பேசிட்டு போக சொன்னாரு. அதுக்கு மேல எங்களுக்கு சொல்ல முடியல. பேர் சொல்லுங்க. எந்த அணி? தமிழ்குமரன். அணிமா அணி அணி கட்டுப்பாடு. சரி, இப்பதான் கட்டுப்பாடுங்கிற அணியில பேசியிருக்காங்க. எதிரணி பேசிட்டு தானே நீங்க கட்டுப்பாடுங்கிற அணியில பேச முடியும். அவங்க சுதந்திரம் தான் பேசினாங்க. சரி, இப்போ லைன்ல நான் இருக்கேன் சார், ரொம்ப நேரமா இருக்கு. சரி சரி, தமிழ்குமரன் அவங்க அப்பமே இருந்து இருக்கிறாங்க. நீங்க கூப்பிடுவாங்க. அவர் பேசினதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. சரி. அருமையான பேச்சு, அற்புதமான பேச்சு, நல்லா தெளிவா பேசியிருக்காங்க ராகவி அவங்க. சுதந்திரம் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் உயர உயர அவங்க பறக்க விடுங்க. உயர உயர பறக்கணும்னா அவங்களுக்கு கட்டுப்பாடு என்பது இருக்கக்கூடாது, சுதந்திரம் என்பது இருக்க வேண்டும் என்று அருமையாக தன்னுடைய விவரங்களை பூரா எடுத்து இங்க சொன்னாங்க. அருமை, உண்மைக்கு அற்புதமான பேச்சு. வாழ்க வளர்க வளம்பெருக தமிழ் போல் தலைத்து ஓங்குக. வாழ்த்துக்கள் அம்மா. செய்தி கேளடா செய்தி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தையை நீ பாரடா, நீ எண்ணி பாரடா. இல்ல எவ்வளவு அமௌண்ட் மட்டும் நான் இது பண்ணிக்கிறேன். விளையாட போகும்போது கொடுக்க வேண்டாம், உங்ககிட்ட தான் வாங்க போறேன். எவ்வளவு அமௌண்ட் மட்டும் சொல்லுங்க, நான் இது பண்ணி வாங்கிக்கிறேன். கொடுந்துலேயே கிள்ளி வைப்பாங்க. கிள்ளி வைக்கக்கூடியது ஒரு பெரிய கட்டுப்பாடு என்ற ஒன்று. கட்டுப்பாடு குழந்தைகள் வளர்ச்சிக்கு சுதந்திரம் என்பது பெருந்துணையாக இருக்கும் என்று கூறிய கருத்துக்கள் அருமை. அதற்கு எதிர்வாதமாக கட்டுப்பாடு என்ற அணியிலே பேசக்கூடிய தமிழ்குமரன் அவர்களே வாங்க. ஐயா, நான் குப்பு பேசுறேங்க ஐயா. அம்மா, குப்பு திருவண்ணாமலையில இருந்து கட்டுப்பாடு தலைப்புல உங்ககிட்ட தான் வாங்கி ஆல்ரெடி உங்ககிட்ட தான் வாங்கி இருக்கிறேன். குப்பு திருவண்ணாமலை 3வதா இருக்கும் ஐயா என்னோட பெயர். நல்லா இருக்குமா? ஆங்கர்ல போடுங்க. மாணிக்கம் சார் சொன்னாருங்க ஐயா, அவர் இல்ல போல இருக்கு லைன்ல. பாருங்க, இருக்கிற லைன்ல தான் இருக்கிறேன். பேசுங்க. நடுவரோட பேச்சுக்கு மதிப்பு கொடுங்க. அவர் எப்படி கூப்பிடுறாரோ அதன்படி நீங்க பேசுங்க. சப்போஸ் வர முடியாதுங்க, திருப்பி கட்டாயம் எல்லாத்தையும் கட்டாயம் கூப்பிடுவாரு. அதாவது ஒரு வருஷ பிரகாரம் கூப்பிட்டோம்னா யாருக்குமே இடைஞ்சல் இருக்காது. இங்க நடுவரை நீங்க இப்ப இடையில நீங்க சொல்றீங்க அப்படின்னும் பொழுது எப்படி கொண்டு வர்றது? இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாருடைய ஆசைகளையும் எல்லாருடைய நிலைமைகளையும் நான் அறிந்தவன், தெரிந்தவன், புரிந்தவன். அதனுடைய அடிப்படையிலே நம்மளுடைய பட்டிமன்றம் சிறப்பாக இருக்கும். இப்ப யார் பேச போறீங்க? தமிழ்குமரன் பேசுறீங்களா, இல்ல ஆசிரியர் குப்பு திருவண்ணாமலையில இருந்து நீங்க பேசுறீங்களா? நான் ரெடியா இருக்கேன் ஐயா. தமிழ்குமரன் இல்லன்னு நினைக்கிறேன். சரி, அருமம்மா. சரி, இப்ப கட்டுப்பாடு என்ற அணியில கல்விக்கண்ணை திறந்திட பள்ளி இருக்கு, கற்றுக்கொண்டு மேலே என பெயர் எடுக்க என்பதற்கு இணங்க மாணவர் மனதிலே 1000 உள்ளத்திலே தெய்வமாய் பதிந்தவரே, ஆசிரியர் பணியை அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி என்ற வாக்குக்கு இணங்க ஆசிரியர் பணியை சிறப்பான முறையில செய்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய திருவண்ணாமலையைச் சேர்ந்த குப்பு அவர்களே வாங்க. குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவது கட்டுப்பாடே என்ற அணியிலே தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. தமிழே உயிரே வணக்கம். நடுவர் உள்ளிட்ட ஆண்டோர் அவைகளுக்கு எனக்கு என்னுடைய இனிமையான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, இப்போ அதாவது குழந்தைகள் வளர்ச்சிக்கு பெரியதும் உதவுவது கட்டுப்பாடு அப்படிங்கிற தலைப்புல நான் பேசுறேன்.
இதுக்கு முன்னாடி சுதந்திரம் தலைப்புல பேசின என்னோட நண்பர்கள் அத்தனை பேருமே, தம்பி நண்பர்கள் நானும் அத்தனை பேருமே அது என்னமோ பெரிய தண்டனை, டிப்ரெஷன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அது அந்த விஷயம் தான் எனக்கு புரியவே இல்லை. கட்டுப்பாடுங்கிறது எந்த இடத்துல தண்டனையா மாறுது அப்படின்னு. உதாரணம் சொல்லனா, இப்ப ஒரு குழந்தை வந்து நெருப்பு சுடுங்கிறது குழந்தைக்கு தெரியாது, அது போய் விரல வைக்க போகுது அப்படின்னா அது சுதந்திரமா தானே கத்துக்கிட்டோம். நம்ம தம்பி உதயரசன் சொன்ன மாதிரி சுய சிந்தனை வளரட்டும் அப்படின்னு நம்ம விட முடியுங்களா? பாத்துக்கிட்டு அந்த குழந்தைய நம்ம பாதுகாக்கிறதுக்கு அந்த நேரத்தை இல்ல வைக்க கூடாது. நம்ம அனுபவ அறிவு சுதந்திரம் நம்ம அனுபவ அறிவு அந்த இடத்துல கட்டுப்பாடோட நம்ம சொல்லுவோம் கை சுடும் அப்படிங்கறது இல்ல. வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம், சுய சிந்தனை கத்துக்கிட்டோம்னா அது எவ்வளவு பெரிய ஆபத்து, எவ்வளவு பெரிய மடத்தனமா ஆகும். அதாவது ஐயா, ஆத்துல 2 கரை இருந்து நடுவுல தண்ணி போனா மட்டும்தான் நடுவுல என்னோட வாழ்க்கை கேக்குதுங்களா? இறைச்சல் அதிகமா இருக்கும், கொஞ்சம் பாருங்க. யார் மைக்குன்னு தெரியல. இறைச்சல் அதிகமா இருக்கு. ரெண்டு கரை இருந்து நடுவுல தண்ணி ஓடனாதான் அதுக்கு பேர் ஆறு. கரை இல்லாம தண்ணி ஓடுனா அது வெள்ளம், ஊரையே அழிச்சிரும். அப்படிதாங்க ஆற்றுக்கு எப்படி இரு பக்கம் கரை இருந்து தண்ணி ஓடுதோ அதுதான் கட்டுப்பாடு. அந்த நெறிக்குள்ள நம்ம குழந்தைகளை வளர்க்கறது. கரையே இல்லாம வெள்ளத்தால போனா அது அழிவு பாதைக்கு தான் எடுத்துட்டு போகும். ஒரு குடும்பத்தோட நன்மைக்கு குழந்தைகள் வளர்க்கறது, சமூக நன்மைக்கு கொடுக்கறது, பின்னாடி நாட்டு நன்மைக்கு கொடுக்கறது, இப்படிதான் பிள்ளைகள் நம்ம வளர்த்து கொடுக்கணும். அதுக்கு கட்டுப்பாடு ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நடுவர் அவர்கள் வந்து இந்த பட்டிமன்றம் ஆரம்பிக்கும் போது சொன்னாரு, இப்ப சில இனிமையான பாடல்கள் நிறைய பாடினாரு. அதுல ஒரு பாடல் நான் வந்து சொல்ல போறேன். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லி பாடினாரு. அப்போ நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பிதான் நாடு இருக்கு. சுதந்திரமா வளர்க்கப்பட்ட நெறி பிறந்த பிள்ளைகளை நம்பி நாடு இல்லை. அப்ப நல்ல பிள்ளைகளை கொடுக்கறது தான் நம்மளோட முதன்மையான கடமையா இருக்கு. அப்படின்னா நம்ம குழந்தைகள் வளர்ச்சிக்கு பெரிதும் எனக்கு ரொம்ப இறைச்சல் கேட்டுட்டு இருக்குங்க ஐயா. அது என்ன காரணமா? அது என்ன காரணம்னா அதை சரி பண்ண முடியுமான்னு பாருங்க. ஃபேன் ஓடுனாலும் இறைச்சல் வரும். ஃபேன் இருந்தா ஆஃப் பண்ணிடுங்க, அப்பதான் உங்களுக்கு இறைச்சல் இல்லாம இருக்கும். ஃபேன் இருந்தா மின்விசிறி இருந்தா அதை அணைச்சிருங்கம்மா. ஐயா என் சைடுல இறைச்சல் வரல. சரிங்க ஐயா, நான் கண்டினியூ பண்றேன். பண்ணுங்க பேசுங்க. கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரம் பிரேக் இல்லாத வண்டி. அதனால வேகம் நன்றா இருக்காது. அந்த வேகம் வந்து நன்றாக இருக்குமா? விவேகம் தான் நன்றா இருக்கும். பிரேக் இல்லாத வண்டியால நம்ம உயிருக்கு தான் ஆபத்து. கட்டுப்பாடு இப்போ ராகவி மேடம் சொன்னாங்க, அவங்க ரொம்ப அவுடேட்டடா இருக்காங்க. நம்ம நடுவர் ஐயா வகுப்புல கேள்வி கேட்டா முதல் வரிசையில இருக்க மாணவர்கள் தான் பதில் சொல்லுவாங்க. மத்த மாணவர்கள் அத்தனையும் பயத்துல பதிலே சொல்ல மாட்டாங்க. சுதந்திரம் கொடுத்தாதான் சொல்லுவாங்க. நடுவர் ஐயா நல்லாசிரியர் வாங்கின வரைக்கும் அங்க என்ன யதார்த்தங்கிறது அவருக்கும் தெரியும். மேடம் ராகவி மேடம்கே தெரியும். அவங்க பேராசிரியர்னாங்க. அவங்க அவங்களோட வகுப்புல போயிட்டு கல்லூரியில சுதந்திரம் கொடுத்து அவங்களால அந்த வகுப்பை எடுத்து முடிக்க முடியுமா? அதாவது இன்னைக்கு ரொம்ப அவுடேட்டட். அவங்க இன்னைக்கு காலத்துல கேள்வி கேட்டா பையன் வந்து பயந்துகிட்டு இல்ல, ஆசிரியர்கள் தான் பயந்துட்டு இருக்கான். அவன் கேக்குறான் அடுத்த கேள்வி, என்ன எந்த கேள்விக்கும் பதில் உங்களுக்கு தெரியாது போல, எல்லா கேள்வியும் எங்களா நோக்கி கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படிதான் இன்னைக்கு நம்ம பொழுத வந்து கடத்திட்டு இருக்கோம். சொல்லுங்க ஐயா. அது மாதிரிதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் நம்ம வகுப்பறையில பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். வேகமா ஒரு பையன் லேட்டா வந்தான். நான் கேட்டேன், ஏன்டா தாமதமா வந்தேன்னு கேட்டேன். சார் தாமதமா வந்துட்டேன்னு சொல்ல சார் அப்படின்னா, ஏன்டான்னு கேட்டேன். சார் என்னை நாய் கடிச்சிச்சு சார்ண்ண. ஆனா பாய் போயிட நாய் கடிச்சிச்சுன்னா தொப்புளை சுத்தி ஊசி போடணுமே, நீ ஊசி போட்டியாடான்னு கேட்டேன். சார் போடலாம் சார்ண்ண. ஏன்டா போடலன்னு கேட்டேன். சார் இப்ப போடலன்னா என்ன சார் அப்படின்னா, போடலன்னா நாய் கடிச்சதுக்கு ஊசி போடணும், அப்படி போடலன்னா நீ நாய் மாதிரி குறைப்ப, நாய் மாதிரி கடிப்ப, நாய் மாதிரி ஓடுவான்னு. இருக்கட்டும் சார்ட்டு போயிட்டேன். சரி போட போய் டெஸ்க்ல போய் உட்கார அப்படின்னா போய் டெஸ்க்ல உட்காந்தாமா. உட்காந்துட்டு வேகமா ஒரு பேப்பர் எடுத்தா கிறுன்னு எழுதுனேன்.
நான் போய் என்ன பண்ணேன், பக்கத்துல போய் பார்த்தேன், விட்ட பாடத்தை தான் எழுதிக்கிட்டு இருக்கான் போருக்க, நல்ல மாணவன் அப்படின்னு நினைச்சேன். ஒன்றோட பேப்பர்ல என்னடா எழுதியிருக்கேன்னு வாங்கி பார்த்தா அதுல வெறும் பேரா எழுதியிருக்கேன். நான் கேட்டேன், ஏன்டா வெறும் பேரா எழுதியிருக்கேன், எதுக்குறான்னு கேட்டேன். சார் என்னை நாய் கடிச்சிட்டதா சார்? ஆமா. சார் நான் ஊசி போடல சார்? ஆமா. அப்ப நான் நாய் மாதிரி குறைப்பேன்ல சார், நாய் மாதிரி கடிப்பேன்ல சார், நாய் மாதிரி ஓடுவேன்ல சார் அப்படின்னா, ஆமாடா அப்படின்னேன். அப்படி நான் நாய் மாதிரி மாறினா யார் அதை கடிக்கணும்னு லிஸ்ட் போட்டிருக்கேன் சார் நான். அப்ப நான் கேட்டேன், ஏடா இந்த லிஸ்ட்ல ஏன்டா முதல் பேர் என் பேரை எழுதியிருக்கேன்னு கேட்டேன். அவன் சொன்னான், சார் முதல் உங்களைத்தான் சார் கடிக்கணும் நான் நாய் மாதிரி மாறினா. ஏன்னா எங்களை எத்தனை கடிச்சு நீங்க அது மட்டும் இல்ல எங்களை என்ன பாடுபடுத்துறீங்க, அதனால உங்களைத்தான் கடிக்கணும்னு முதல்ல உங்க பேரை எழுதியிருக்கேன். பரவாயில்லடா நீ நல்ல மாணவன்டா அப்படின்னு. அது மாதிரி இப்ப குழந்தைகள் அப்படி இருக்காங்கம்மா. அதுதான் நடுவர் ஐயா சொல்றேன், சுதந்திரம் வந்து எவ்வளவு ஆபத்தானது பாருங்க. அவன் சிந்தனை கட்டுப்பாடு இல்லாம போயிட்டு இருக்கு. இப்ப இந்த சுதந்திரம் கொடுக்குற குழந்தைங்க என்னென்ன குறும்பு பண்றாங்க, அதை ரசிக்கலாம். அதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? நம்ம நெறிப்படுத்ததான் வேணும். அதாவது விரல்களை தாண்டி நகங்கள் நீண்டால் அதை நறுக்க தானே வேணும். உதாரணத்துக்கு ஒரு சில குறும்புகள் சொல்றேன். வீட்டுல மேட்டுக்கு அடியில கோழி குண்டை அடிக்கி மூடி வச்சிருப்பாங்க பிள்ளைங்க. யாராவது வந்து விழுந்து வாரட்டும் அப்படின்னு. கொஞ்சம் வயசானவங்க அதுல விழுந்துட்டாங்கன்னா, அதுல மாட்டிக்கிட்டாங்கன்னா என்ன பிரச்சனை நடக்கும், எவ்வளவு பெரிய ஆபத்துல அது முடியும். அப்போ இந்த சுதந்திரம் எவ்வளவு ஆபத்தானது. இது வந்து பிரத்தியாருக்கு நடக்குது, தனக்கு தானே அந்த குழந்தைக்கு என்ன நடக்குது பாருங்க. உதயரசன் தம்பி தான் வயசு நினைச்சே சுய சிந்தனை வளரும்னு சொல்லிடுச்சு. இன்னும் சின்ன குழந்தையெல்லாம் நம்ம யோசிச்சு வச்சோம்னா, முன்னாடி வெளியில விட்டாதான் சுதந்திரமா வெளில விட்டாதான் ஆபத்துன்னு பாதுகாக்கிறதுக்கு பயந்தோம். முன்னாடி காலத்துல வெளியில பாக்குற தெருவுல போறவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க பாக்குறவங்களா, தம்பி அது தவறுப்பா இது தவறுப்பான்னு நெறிப்படுத்தி விட்டுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியா? இதுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தாலே நீங்க சொன்ன தொலைபேசியும் இன்னொன்னு சொன்னீங்களே தொலைக்காட்சியும், அது ரெண்டுமே போதும். எப்படி எல்லாம் பிளான் போட்டு கொடுக்கலாம், என்னென்ன பண்ணலாம், அத்தனை அழிவு பாதைக்கும் கூட்டிட்டு போகுது. அங்க இருந்தே நம்ம காப்பாத்துற வேலையை ஆரம்பிக்கணும். அதுக்கு மேல வெளியில சுதந்திரம் போனா எத்தனை இப்ப போதைப் பொருள் ஒழிப்பு ஒழிப்பு ஒழிப்புன்னு தமிழ்நாடு கத்திக்கிட்டு இருக்காங்க. எங்க வரைக்கும் அது வந்துடுச்சு, பள்ளி வரைக்கும் வந்துடுச்சு. எதனால? ஐஸ்கிரீம்ல இருந்து எல்லாம் வந்து சுயநல ஆசை, பணத்தாக்கணும்னு சொல்லிட்டு குழந்தைங்களை ஸ்பாயில் பண்ண. அப்போ அந்த காலத்துல ஸ்பாயிலர்ஸ் நிறைய கிடையாது, சுதந்திரமா விட்டு கூட நம்ம வளர்த்துட்டு இருக்கலாம். இந்த காலத்துல சுதந்திரமா நம்ம விட முடியுமா? அந்த குழந்தைக்கு நல்லது கெட்டது ரெண்டு விஷயம் தெரிஞ்சாதான் நீ சுய சிந்தனை வளர்ந்துக்கோன்னு சுதந்திரம் விடலாம். நல்லது கெட்டதுன்ற தெரியாத குழந்தைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நாம சொல்லி தரோம். அதாவது எதிரணி நினைக்கிற மாதிரி கட்டுப்பாடுங்கிறது தண்டனையும் கிடையாது, பெரிய டிப்ரெஷனும் கிடையாது. நாங்க வந்து ஹிட்லர் கேம்பும் நாங்க நடத்திக்கிட்டு இல்ல. கட்டுப்பாடுங்கிறது ஒரு பாதுகாப்பு. அந்த குழந்தை நெருப்புல கை வைக்கும் போது அதை புடிச்சுக்கிறது, நீச்சல் கத்து கொடுக்க அப்படியே தூக்கி தண்ணியில போடுறது சுதந்திரம்னா, அத ஒரு கயிறு கட்டி கயிறை கையில புடிச்சுக்கிட்டு தூக்கி தண்ணியில போடுறது கட்டுப்பாடு. அப்போ அங்க நீங்க நினைக்கிற அந்த பாதுகாப்போட அந்த கற்றல் நடைபெறுது. அது மட்டும் இல்ல ஐயா, பெரியவங்க இப்ப நம்ம தமிழே உயிரே வணக்கம் சொல்ற தமிழ்ல அற இலக்கியங்கள் அத்தனையும் எதை போதிக்குது? ஒரு தமிழ் அந்த அற்புத மொழியை அற இலக்கியங்கள் அத்தனையுமே எதை சொல்லுது? ஒவ்வொரு விஷயத்தையும் கட்டுப்பாடு. நம்ம மிலிட்டரி கேம்ப்ல வச்சா சொல்லிட்டு இருக்காங்க இல்ல, அதாவது நம்மள கொஞ்சம் கூட உறுத்தாம இடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த அற இலக்கியங்கள் அத்தனையுமே. இன்னும் ஒரு வார்த்தை இருக்கு, 5ல் வளையாதது 50ல் விளையாது, அப்படிதான் ஐயா சொல்லிருக்காங்க. இல்ல 50லயும் வளைச்சிக்கலாம் அப்படியே சொல்லிருக்காங்க இல்ல இல்லையா? அப்ப குழந்தைங்க கிட்டதான் கட்டுப்பாடு, அதாவது வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவது கட்டுப்பாடு வந்து குழந்தைங்க கிட்ட இருந்துதான். என்னென்ன கொடுக்கும் குழந்தைங்க கிட்ட கட்டுப்பாடு? நேரம் கடைபிடித்தல், அதிகாலையில் எழுதல், பொறுப்பு, பெரியவர்களிடம் மரியாதை, பிறருக்கு உதவுதல், பங்கு தரும். அதை உலகத்துல இருக்க அத்தனை வெற்றியாளர்களையும் நம்ம பட்டியல் போட்டோம்னா அவங்க கிட்ட ஒரே பேட்டர்ன் இருக்கும். என்ன? நேர ஒழுங்கு, அடுத்து தொடர்ந்து முயற்சி, அதுக்கப்புறம் சுய கட்டுப்பாடு. கட்டுப்பாடு கூட இல்ல, அதனையும் சிறந்த சுய கட்டுப்பாடு. இந்த வாழ்க்கையிலே ஒரே கோயில்ல வந்து இதை சொல்லிருக்கலாம், சுதந்திரம் தான் அப்படின்ற விஷயம் சொல்லிருக்கலாம் இல்லையா? அதையே சொல்லல. ஏன்னா சுதந்திரம்ன்ற விஷயம் வரும்போதே ஒழுங்கின்மைங்கிறது அங்க உட்கார்ந்துருது, கட்டுப்பாடுங்கிறது வரும்போதே ஒழுக்கம் உட்காருது. அதனால பாதுகாப்பு தர்றது கட்டுப்பாடே அன்றி தண்டனை கொடுக்கறது கிடையாது.
இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா, இன்றைய குழந்தை வளர்ப்புல ஐயா, இன்னைக்கு குழந்தை வளர்க்கத்துல எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? கண்டிப்பு இல்லாம எப்படி குழந்தைய வளர்க்க முடியும்? குழந்தைய கண்டிச்சு அவனே சொல்லிடுறான், எனக்கு ஒரே டிப்ரெஷனா இருக்கு மம்மி, மன அழுத்தமா இருக்கு, நீங்க எப்ப பாரு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப அவனுக்கு அந்த கட்டுப்பாடு கூட எப்படி இருக்கணும்னா, ஜுரத்துக்கு மருந்து குடுக்குற மாதிரி இருக்கணும். அதாவது அவனுக்கு மருந்தும் கொடுக்கணும், கொடுக்கணும். அப்ப இன்னைக்கு கட்டுப்பாடு ஆசிரியர்கள் அத்தனை ட்ரைனிங்கும் என்ன கத்துக்கிறோம்? மாணவனுக்கு மாதிரி அவன் போக்குல எப்படி கொண்டுட்டு போறது, அதைதான் நம்ம கத்துக்கிறோம். அடுத்து இன்னும் இப்ப அமெரிக்கா மாதிரி சிட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா, குழந்தை ஏதாவது சொன்னா உடனே போன் எடுத்து பண்ணிடுவாங்க, போலீஸ்க்கு எடுத்து உள்ள போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு குழந்தை வளர்ப்பு கஷ்டம். இப்ப நம்ம நாட்டுல கண்டிச்சா குழந்தைய சொல்லிடுது மன அழுத்தம் அப்படின்னு. போன் எனி டைம் பாத்துட்டு இருக்க, போனை வாங்கினா மனித உரிமை மீறல்ன்றான். இது மனித உரிமை மீறல் மம்மி, என்கிட்ட போனை வாங்குறீங்க. அடுத்து படிக்க சொன்னா என்னோட தனிநபர் சுதந்திரத்துல தலையிடுறீங்க. ஒரு இந்த வருஷம் என்னோட 10வது மாணவன் சொன்னா, நீங்க படிங்க படிங்க, நீங்க தனிமனித சுதந்திரத்துல தலையிடுறீங்க அப்படின்னு கேட்டான். இப்போ கட்டுப்பாடுங்கிறது இதெல்லாம் கிடையாது, அவனை ஒழுக்கப்படுத்துறது. நடுவர் அவர்களே, ஒரு குழந்தைக்கு மிகப்பெரிய சொத்து அவங்களோட பெற்றோர் சேர்க்கிறது பணமோ பொருளோ கிடையாது. தன்னைத்தானே எப்படி கட்டுப்படுத்தி வாழணுங்கிற சுய கட்டுப்பாடு சொல்லி தர்றதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி, கட்டுப்பாடுதான் சிறந்தது. அது உங்க வாழ்விலேயே நீங்க கடைபிடிச்சிருக்கீங்க. நீங்க வரும்போதே என்ன சொன்னீங்க? பட்டிமன்றத்துக்கு நேர கட்டுப்பாடு முக்கியம்னு. கட்டுப்பாடோட ஆரம்பிச்ச நீங்க கண்டிப்பா தீர்ப்போம் அப்படியே வழங்குவீங்க நம்பி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபடுகிறேன். நன்றி. நடுவரை எல்லா பக்கமும் வீட்டுக்காரிக்கு பயன்படுத்தி யாரும் பட்டிமன்றம் பேசுறேன்னா இங்கேயும் என்ன பயன்படுத்துறீங்களே. ஆனா பட்டிமன்றம் முடிகிற வரைக்கும் நானு இந்த பக்கமும் இல்லாம இந்த பக்கமும் இல்லாம அர்த்தநாசுவரர் மாதிரி நான் இருக்க வேண்டியது நிலைமம்மா. அருமையான பேச்சு, அற்புதமான பேச்சு. ஆசிரியை குப்பு அவர்கள் சிறப்பான பேச்சு, இன்னைக்கு ரொம்ப துடிப்பான பேச்சு. அவங்க எடுத்துக்காட்டு கொடுத்த விதமெல்லாம் அருமையிலும் அருமை, அற்புதம். ஏனென்றால் அனுபவம் என்பது அனுபவ அறிவு என்பது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கரை இருந்தாத்தான் 2 கரை இருந்தாத்தான் அது ஆறு, அதுல ஓடுறது தண்ணீர். கரையே இல்லைன்னா அது வெள்ளம் அடிச்சுட்டு போனது மாதிரி அழிவு கொண்டு வரணும்னு அருமையா சொன்னீங்க. அதே மாதிரி கட்டுப்பாடு என்பது ஒரு பிரேக் மாதிரியா. அந்த பிரேக் இல்லைன்னா அந்த வண்டி எங்கேயாவது போய் என்ன பண்ணிடும், தேவையில்லாத இடத்துல போய் பள்ளத்துல விழுந்து அது சேதம் அடைஞ்சிடும். அப்ப பிரேக்கா இருக்கிற கட்டுப்பாடு என்ன தவறானதா அப்படின்னு ஒரு கருத்தை வச்சிருக்கீங்க. நீங்க ஏன் கட்டுப்பாடு தண்டனைன்னு நினைக்கிறீங்கயா? அப்படி நினைக்காதீங்க. எதிரணியினர் அப்படியே நினைச்சுக்கிட்டு பேசுறாங்க. அது தண்டனை கிடையாது, அது ஒரு பாதுகாப்பு அப்படின்னு அழகா சொன்னீங்க. அப்புறம் 5இல் வளையாதது 50இல் வளையுமா அப்படின்னு ஒரு கேள்வியையும் அங்க கேட்டிருக்கீங்க. ஆக சுரம் இருந்தால் அதுக்கு மருந்து கொடுக்க வேண்டும், குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு கட்டுப்பாடு என்பது இருக்க வேண்டும். ஆக தனி மனிதனுடைய சுதந்திரமாக நம்ம விடுவது பெரிய காரியம் அல்ல, அப்படி விடவும் கூடாது. ஏனென்றால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கட்டுப்பாடு இருந்தால்தான் அதுக்கு இலக்கணமாக இருக்கும். அதனாலதான் இலக்கியத்துக்கு ஒரு கட்டுப்பாடு இலக்கணம் வச்சிருக்காங்க அப்படின்னு இலக்கியத்தையும் தொட்டு பேசினது அருமை, அற்புதம். அடுத்தபடியாக அதாவது நீங்க சொன்னது மாதிரி அற்புதமான பேச்சு. தமிழ் தலைத்துவங்க வாழ்த்துக்கள், பாராட்டுகள். மாபெரும் சபை தண்ணில் மாலைகள் விட வேண்டும். மாற்று குறையாத மன்னவர் உப்பு என்று போற்றி புகழ வேண்டும். நீங்க வெற்றி மாலை சொல்லும் போது உங்களுக்கு வெற்றி மாலையை நானும் மாணிக்க ஐயாவை கொண்டு வந்து உங்களுக்கு நாங்க கூட்டுவோமா. வாங்க வளர்றீங்க. அற்புதமான பேச்சுமா, சிறப்பு. ஏனென்றால் கட்டுப்பாடு இல்லாம தான் சில குழந்தைங்க வந்து தட்டெழுதுங்க. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு ஊருக்கு விருந்தடியா போயிருந்தேன். போன உடனே என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு பசி அரைச்சு வீட்டுக்காரங்க சாப்பாட்டை தட்டுல வச்சு சாப்பிட சொன்னாங்க. நான் ஒரு பாய்ப்பை என்ன பண்ணேன்னா வேகமா அள்ளி நல்லா அந்த சாதத்தை பிணைஞ்சு ஒரு வாய் வைக்க போனேன், சாப்பிட போனேன். ஒரு பக்கத்துல ஒரு நாய் கொர்றன்னு, என்னடா நாய் கொர்றது அப்படின்ட்டு திரும்பவும் பிணைஞ்சு திரும்ப மறுவாய் வைக்க போனேன். சோற ஒரு பிடி சோற, அந்த நாய்
என்னடா இது குலைக்குது, என்ன காரணம் ஒண்ணும் புரியலையே அப்படின்னு நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்ப அந்த வழியில ஒரு சின்ன பையன் ஓடியாந்தான். அவனை கேட்டேன், ஏன்டா நான் சாப்பிட போகும்போது இந்த நாய் கொண்டு குலைக்குதுன்னு. கூறுகிட்ட குப்பை, உனக்கு அறிவுதா இருக்கு ஐயா, நீயும் ஒரு வாத்தியாருங்கிற, அதுல தலைமையா தெரியும். ஏய் என்னப்பா அது ஏன்டா குலைக்குதுன்னு கேட்டதுக்கு இவ்வளவு பெரிய ஏதாடா அப்படின்னு கேட்டேன். ஆமா, நீ அது தட்டுற நாய் தட்டுற நீ சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா அந்த நாய் என்ன செய்ய, நல்ல வேலைக்கு உன்னை கழிக்காம விட்டு போச்சு போயா அப்படின்னு நான் பாத்துக்கோங்க. அப்பதான் நினைச்சேன், கட்டுப்பாடு இல்லாம அவன் வளர்ந்துருப்பான் பொறுக்கன் இல்லையா. ஆக கட்டுப்பாடு என்பது எவ்வளவு முக்கியம்னு அருமை சகோதரி அழகா சொல்லியிருக்கீங்க. இதை அடித்து பேசுவதற்கு, இக்கருத்தை மறுத்து பேசுவதற்கு வாருங்கள். கல்லூரி மாணவி நாகேஸ்வரி ராமநாதபுரத்தை சேர்ந்த என் அருமை சகோதரி, வாருங்கள் 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 என்று வாழ்க்கை என்பது பெஸ்ட், அது எடுக்கக்கூடாது ரெஸ்ட், எதிலும் வரணும் ஃபர்ஸ்ட், அப்பதான் ஆளுத பெஸ்ட் அப்படின்றதுக்கு இணங்க அருமையான ஃபர்ஸ்டான பேச்சை தரக்கூடிய நாகேஸ்வரி அவர்களே, வாங்க உங்களுடைய கருத்தை தாங்க. வணக்கம் ஐயா, நான் நாகேஸ்வரி ராமநாதபுரத்துல இருந்து பேசுகிறேன். வாழ்க தமிழ் வழி, வாழிய வாழியவே, மாதம் மலர்ந்த அனைத்து மலர்ந்திடும் கண்மொழி வாழியவே, இயல்பட்டு வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ் மொழி எங்கள் தாய்மொழி என்றும் வாழியவே, என் தாய்மொழியையும் என் தமிழையும் மாநிலம் ஐயாவையும் நடுவையாவையும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து மனிதர்களையும் வாழ்த்தி வணங்கி எனது உரையை நான் ஆரம்பிக்கிறேன். நான் இன்று குழந்தைகளின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவது சுதந்திரம் என்ற தலைப்பில் நான் பேச வந்திருக்கிறேன் ஐயா. சுதந்திரம் என்பது என்ன அப்படின்றால் கட்டுப்பாடு, புரிந்து கொள்ள வேண்டும். சுதந்திரம் என்பது கட்டுப்பாடு அற்றது அல்ல. ஒரு செயலுக்கும் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை உண்மையாக கற்றுக் கொடுக்கும் ஒரு செயல்தான் சுதந்திரம். ஐயா எல்லோரும் பேசினார்கள், அப்படியே ஒரு கட்டுப்பாடு வேண்டும். ஒரு ஜூனத் அப்படிங்கிறவங்க ஒரு அம்மா பேசினாங்க. அவங்க சொன்னாங்க, கவிநிலவு அந்த இது விருது வழங்கும் விழாவில் மாணவர்கள்லாம் அவர்களுடைய திறமையை காட்டியது கட்டுப்பாடு இருந்ததுனால்தான் என்று. ஆனால் அது கட்டுப்பாடு இருந்ததுனால் அல்ல, சுதந்திரம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுத்ததனால் தான். அதனால்தான் அவர்கள் அந்த மேடையில் ஏறி நின்று அமர்ந்து பேசுறதுக்கோ ஆடுவதற்கோ பாடுவதற்கோ ஒரு வாய்ப்பு தந்ததுனால்தான். அன்று கட்டுப்பாடே நீ பெண் பிள்ளை, நீ வெளியில தெரியக்கூடாது அப்படின்னு அவர்கள் வளர்த்திருந்தால் கண்டிப்பாக அவர்கள் இந்த உலகத்திற்கு தெரிந்திருக்க மாட்டார்கள் ஐயா. அதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக இந்த சுதந்திரம் என்பது எல்லோரும் என்ன பெற்றோர்கள் எல்லாம் நினைப்பது என்னவென்றால், பிள்ளைகள் என் கட்டுப்பாடுக்குள் இருக்க வேண்டும், நான் சொல்வதை மட்டுமே செய்ய வேண்டும், நான் வழிகாட்டுவேன், எனக்கு தெரியும் நான் பட்ட கஷ்டங்கள் இருக்கிறது, அப்படியே நினைத்து 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 அந்த பிள்ளைகளை கட்டுப்பாடுக்குள் வளர்க்க வேண்டும் என்றே எண்ணுகிறார்கள். இதுதான் முதலில் தப்பு. சுதந்திரம் என்பது நான் மேலே சொன்னது போல கட்டுப்பாடு அற்றது அல்ல. கட்டுப்பாடோடு நாமும் சேர்ந்து பிள்ளைகளை வளர்ப்பதுதான் சுதந்திரம். இன்னொரு அம்மா சொன்னாங்க, அந்த பட்டம் விடுவதை கயிறை கையுக்குள் வைத்துக் கொண்டால் பட்டம் எப்படி பறக்க முடியும்? அதை சுதந்திரமாக பறக்க விட்டால் தானே சந்தோஷம். தன்னோட கைக்குள் வைத்துக் கொண்டால் எப்படி அந்த பட்டம் பறக்கும்? நம்ம குழந்தைகளை நாம் சுதந்திரம் கொடுத்து கூடவே இருந்து அவர்களை வழிநடத்தி செல்வதுதான் சுதந்திரம். அதாவது நீ எப்படி வேண்டாலும் போ, நீ என்ன வேணுமானாலும் செய், நீ எப்படினாலும் இந்த உலகத்துல வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி விடுறது இல்லையா. அவருக்கு ஒரு
இல்ல சான்ஸ் குடுக்குறேன் நாம. உனக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு என்ன தெரியும், அவனுக்கு என்ன தெரியும்? இப்ப எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா, நான் செய்யாததை என் பிள்ளை செய்யணும், நான் பண்ணாததை எல்லாம் என் பிள்ளை படிக்கணும், நான் சாதிக்காத எல்லாம் என் பிள்ளை படிக்கணும். அப்படி என்றால் அவள் பிறந்தது எதற்காக? அப்ப அவர்களோட வாழ்க்கை எதற்காக? எதை சாதிப்பதற்காக பிறந்தார்கள்? எல்லாமே உங்களுடைய சாதனைகள் என்றால் பிள்ளைகள் எதற்காக? நீங்கள் அதை குறித்துக் கொள்ளுங்கள் ஐயா. திரும்பவும் சொல்லுகிறேன், மனிதர்கள். அப்ப குழந்தைகளை அவர்கள் சுதந்திரத்தை கொடுத்து அவர்களுக்கு என்ன திறமை இருக்கிறது என்பதை பொறுத்து அவர்களை வளர்த்தெடுத்தால் கண்டிப்பாக அவர்கள் நல்ல நிலைமைக்கு வருவார்கள். அதை யாராலும் இல்லை என்று சொல்ல முடியாது. எனக்கு பாட தெரியும் அப்படி என்றால் என்னை பாட விட்டால் தானே நான் முன்னேறி வருவேன். நீ பாடக்கூடாது என்று சொன்னால் நான் எப்படி முன்னேற முடியும் ஐயா? நீங்க சொல்லுங்க. அதனால அவங்களுக்கு என்ன திறமை இருக்குதோ அதுக்கு முன்னுரிமை கொடுத்து அதுல வளர விட்டா கண்டிப்பா வளர்வார்கள் ஐயா. பிள்ளைகளை நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் நினைக்கிறது என்னவென்றால் ரோஜாவை நாம் மல்லிகையாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். அது எப்படி சாத்தியமாகும்? ரோஜா தான், மல்லிகை தான். அப்ப நமக்கு பெற்றோர்கள் எல்லோரும் நான் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அந்த ரோஜா அதுவாட்டு அழகா ரோஜாவாவே வாழட்டும், அதுக்கான சுதந்திரத்தை நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு தான் சொல்றேன். பெற்றோர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? என்னோட பிள்ளையை நான் அழகாக வளர்க்கிறேன், நான் கட்டுப்பாடோடு வளர்க்கிறேன். நான் ஒன்று சொல்கிறேன் ஐயா, ஒரு கிளியை தங்க கூட்டுகள் வளர்த்தால் கிளிக்கு என்ன தெரிய போகிறது? தங்கம் என்றா பித்தளை என்றா தெரிய போகிறது? இல்ல ஐயா. தங்க கூட்டுகளை நான் வளர்க்கிறேன், என் பிள்ளைய நான் கட்டுப்பாடோட வளர்க்கிறேன் அப்படின்னா பிள்ளை என்ன செய்யும்? கூண்ட திறந்து விட்டோன்னா பறந்து ஓடத்தனையா செய்யும். சுதந்திரத்தோடு எல்லா கருத்துகளையும் பிள்ளைகளுக்கு சொல்லி வர்ற கஷ்டங்களையும் சொல்லி அதையும் அவனுக்கு அனுபவத்திலையும் கொடுத்து வளர்த்தார் பிள்ளை கண்டிப்பாக சாதித்தே தீருவான் என்பதுதான் என்னோட வாதம் ஐயா. இதையும் குறிச்சு வச்சுக்கலாமா? இல்லைங்கய்யா, குறிச்சு வைத்துக்கொள்ளுங்கள் ஐயா. இயல்பாய் காற்றை சுவாசிப்பதை போல, இயல்பாய் நீரை பருகுவது போல இயற்கையாகவே பிள்ளைகளை வாழ விடுங்கள். அவர்கள் அழகாக வளர்ந்து விருட்சமாக வாழ்வார்கள், வளர்வார்கள். எனக்கு இந்த வாய்ப்பை நான் முதன்முறையாக இது பேசுகிறேன். பட்டிமன்றம் பேசி எனக்கு பழக்கம் இல்லை ஐயா, முதல் முறையாக பேசுகிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பை சொந்த கவிநிலவு வானொலிக்கும் ஐயா மாணிக்கம் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிகள் ஐயா. உண்மைக்குமா அருமை அருமை அவரம்மா நாகேஸ்வரி அம்மா உண்மைக்கே அருமையா பேசிருக்கீங்க. இது போக போக உங்களுடைய பேச்சு பட்டி தொட்டி நாடு நகரம் வெளிநாடு முதற்கொண்டு கட்டாயம் நீங்க பேசுவீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஏனென்றால் நான் 5ஆம் வகுப்பு படிக்கும் போது எனக்கு பேச தெரியாதுன்னு என்னை ஒதுக்கி வச்சாங்க. ஆனா இன்றைக்கு நான் 400 பட்டிமன்றம் கிராமம் நகரம் எல்லாம் இரவு நேரங்கள்ல நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப எல்லா தளத்திலையும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்றைக்கு பேச தெரியாதுன்ற ஒரு வேகம், ஒரு உந்து வேகம். எங்க அம்மா சொன்னது போல என் மகன் நடுச்சமமும் பேசுவான், காலையிலையும் பேசுவான், மாலையிலையும் பேசுவான், இரவுலையும் பேசுவான், மத்தியானமும் பேசுவான் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சோப் டப்பா அன்னைக்கு பரிசு கொடுத்தாங்க சின்ன பையலா இருக்கும்போது. அது இன்னும் நான் பீரோல பத்திரமா வச்சிருக்கேம்மா. அது மாதிரி நீங்களும் உங்களுடைய பேச்சு நாடு முழுவதும் கட்டாயம் ஒழிக்கும். அப்ப ஐயா மாணிக்க ஐயா, நம்மளுடைய கவிநிலவு வானொலி எல்லாமே உங்களை பாராட்டும்மா. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அழகா பேசுனீங்க, அருமையா பேசுனீங்க. ஏன்னா சுதந்திரம் என்பது எப்படிப்பட்டது, ஏன் அவங்கள இருக்க கட்டி போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அவங்கள பறக்க விடுங்க. பறந்தா அவங்க சிந்தனையாளராக பெரிய சிற்பியாக உருவாங்க அப்படின்னு அருமையா எடுத்து சொன்னீங்க. ஏன்னா பட்டம் என்பது கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பட்டம்னா பட்டம் எப்படி பறக்கும்? நீங்க சுதந்திரமா பறக்க விடுங்க, அப்பதான் அது பட்டம் பறக்கும் அப்படின்னு கருத்தை நீங்க சொன்னீங்க. அதே மாதிரி ஒரு திறமையான ஒருவனாக ஒரு குழந்தை வருதுன்னா அவனுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே தனி உரிமை கொடுங்க, தனி சுதந்திரம் கொடுங்க, அது வாழ்க்கையில முன்னேறுவான் அப்படின்னு
இயற்கையாகவே இருக்கட்டும். இயற்கையில கொண்டு போய் செயற்கையை திணிக்காதீங்க. அதுபோல கட்டுப்பாடு என்பதை நீங்க திணிக்காதீங்க. சுதந்திரமா இருக்க விடுங்க. அவன் இயற்கையாகவே வெற்றி முரசு கொட்டுவான் அப்படின்னு அழகா பதிவு பண்ணிருக்கீங்க. அருமை, அற்புதம்பா. அது போலதான் உங்களுடைய பேச்சை மடக்கி பேசுவோம். வாழ்க வளர்க வளம் பெருக தமிழ் போல் தலைத்துவங்க. அருமையான பேச்சு, அற்புதமான பேச்சு. பறவையை நேசித்தேன் பறந்து விட்டது, பூக்களை நேசித்தேன் உதிர்ந்து விட்டது, மேகத்தை நேசித்தேன் கலைந்து விட்டது, கவி நிலவை நீ நேசிச்சிருக்காம உன் வாழ்க்கை என்றைக்கும் ஒளிமயமாக இருக்கும். வாழ்த்துக்கள். அவர்களை எதிர்த்து அவர்களுடைய பேச்சை மடக்கி விவாதம் பண்ணி பேசுவதற்கு இந்த அணியிலே குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவது கட்டுப்பாடே என்ற அணியிலே பேசுவதற்கு பாருங்கள். திருமதி சங்கீதா வந்திருக்கீங்களா? இணைஞ்சிருக்கீங்களா? சங்கீதா வேற கட்டுப்பாடு என்ற அணியில வேற யார் இருக்கீங்களா? வேற கட்டுப்பாடு என்ற அணியில பேசாதவங்க யார் இருக்கீங்களா? கால நேரம் கருதி வெகு விரைவாக பட்டிமன்றத்தை நிறைவு பண்ண வேண்டும். ஆகவே என்னை பேச விடவில்லை என்று யாரையும் குறை கூறக்கூடாது. யாராவது பேசாமல் இருந்தால் தங்களுடைய பெயரை கூறுங்கள். சங்கீதா மேடம் பேசிட்டாங்களா? இல்ல இதுவரைக்கும் பேசாதவங்க யார் இருக்காங்களா? அவங்கள சங்கீதா மேடம் பேசுறீங்களா? கேக்குதுங்களா? கேக்குது. யாருமா? சங்கீதாவா? சங்கீதா மேடம் பேசல. அவங்க வந்து இன்னொருத்தங்க பேசல. பரம்பை கோயில் ஐடியில இருக்கிறாங்களா மேடம்? அவங்களும் பேசல. சங்கீதாமா நீங்க பேசுங்க. குழந்தைகளின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவது கட்டுப்பாடே. ஐயா நான் கட்டுப்பாடுன்றதுல தான் பேச வந்திருக்கிறேன். சங்கீதா தானமா? பேசுங்க. உங்களை வருக என நாங்கள் வரவேற்கிறோம். நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. யாருக்கு? மதிப்புரிய நடுவரே, நம்ம வந்து சுதந்திரத்தை பத்தி தலைப்பெடுத்திருக்காங்க. எல்லாருமே சுதந்திரத்தை பத்தி நல்லா பேசியிருக்காங்க, கட்டுப்பாடை பத்தி நல்லா பேசியிருக்காங்க ஐயா. அதாவது இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தா இப்ப அவங்க வழி மாறி போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குதே தவிர அவங்கள இது பண்ண முடியாது. நம்மளால கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டாதான் இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு நல்லதுங்க ஐயா. அதாவது காலம் மாறி போச்சு. அந்த காலத்துல வந்துட்டு இத பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா நம்ம அம்மா அப்பாவுக்கு பயப்படுவோம், ஆசிரியருக்கு பயப்படுவோம், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பயப்படுவோம், பொண்ணுக்காரங்களுக்கு பயப்படுவோம். ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த பயங்கிறது கிடையாது. ஏன், எதுக்கு, அதுக்கான காரணம் சொல்லுங்க. நம்மளே 1000 கேள்வி கேட்கறாங்க, அவங்களுக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாது. அதாவது நம்ம கட்டுப்பாடுல இருக்கிறவங்க சொன்னாங்க 5ல வளையாத 5ல வளையுமான்னு. அதே மாதிரி 5ல நம்ம வளைச்சு வச்சு அவங்க கண்ட்ரோலா வளர்த்தினா மட்டும்தான் குழந்தைங்களை வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு நம்மளோட கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும். அந்த காலத்துல நம்ம வந்து புக்ல பாத்திருந்தீங்கன்னா தமிழ் புக்ல எல்லாம் பார்த்தா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கொடுத்துருப்பாங்க. தமிழ் புக் எடுத்தோம்னாலே அது ஒண்ணு இருக்கும். இப்பெல்லாம் தமிழ் புக்ல ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே அது வருது சரியா தெரியலையா. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு சாப்பாட்டு வகையில நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியறது இல்ல. அப்ப இருக்கிற உணவுகளோட ஆரோக்கியமான உணவுகள் எல்லாம் இருந்தது. அப்ப நம்ம அம்மா அப்பா என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவோம். அப்போ நம்மள கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா என்ன கேட்கறாங்களோ அதுதான் செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்குது நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம். அதனாலங்க ஏன் கட்டுப்பாடு இல்லாத குழந்தைய வந்து நம்ம டெக்னாலஜி வச்சு ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம் ஐயா. கேக்குறாங்க ஐயா நான் பேசுறது? அம்மா கேக்குது. சங்கீதம்மா கேக்குது. அருமையா பேசுறீங்க, பேசுங்க. அம்மா கேக்குதுமா? கேக்குது, நல்லா கேக்குது. நீங்க இந்த தயக்கம் வேண்டாம், எல்லாத்துக்கும் கேக்குது. பேசுங்க. அதுக்காகதான் இன்னைக்கு இன்றைய காலகட்டத்துல இருக்கிற குழந்தைங்களை வந்து கட்டுப்பாடோட வளர்த்தணுங்கிறது எதுக்காக சொல்ல வரேன்னா அந்த சுய ஒழுக்கம் வந்து ரொம்ப முக்கியம் ஐயா. கட்டுப்பாடுங்கிறது வந்து ஒரு சுய ஒழுக்கமா குழந்தைங்களை வளர்த்துறதுதான்.
அம்மா சங்கீதம்மா, சங்கீதம்மா, ஐயா அவங்க லெஃப்ட் ஆகிட்டவங்க அடுத்தவங்கள பேச வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அருமை 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 அருமை. அன்பு பண்பு பாசம் நேசம் எல்லாம் ஒருங்கி நிறைய பெற்ற சங்கீதா சகோதரி அவர்கள் அருமையாக தங்களுடைய கட்டுப்பாடு என்ற அணியிலே கருத்துக்களை அழகாக முன்வைத்தார்கள். ஏனென்றால் கட்டுப்பாடு எதற்காக வேண்டி தேவை அப்படின்னா, இப்ப வழி மாறி போய்கிட்டு இருக்காங்க, தீய பழக்க வழக்கங்களுக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க குழந்தைய. அப்ப அவங்களுக்கு தேவையான ஒன்று எது அப்படின்னா கட்டுப்பாடு. ஏன்னா குழந்தைகளை தன்னுடைய கைகளை வைக்கிறதுனால தப்பு கிடையாது. ஏன்னா பயம் என்பது இல்லைன்னா அது பயமறியா காளையா மாறி அது அடிமாடா மாறிடும் அப்படின்னு கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. அதே மாதிரி சுய ஒழுக்கம் என்பது வேண்டும். குழந்தைகளுக்கு சுய ஒழுக்கம் இருப்பதற்கு கட்டுப்பாடு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று அப்படின்னு அழகா இங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா அது போலதான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கணவன் மனைவியும் குழந்தைய வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன், ஏப்பா சண்டை போடுறீங்க அப்படின்னு. அணியார வண்டியில போய்கிட்டு இருந்தேன், நிப்பாட்டி நான் கேட்டேன், ஏன் சண்டை போடுறீங்கன்னு. அது குழந்தைய கையில வச்சுக்கிட்டு கணவன் மனைவியும் சண்டை போடுறாங்க. அப்ப எதுக்குப்பா அப்படின்னா, பேர் வைக்கணும் என் குழந்தைக்கு அப்படின்னாங்க. சரி இப்ப என்னப்பா பேரை வச்சுட்டு போங்க, இதுக்கு ஏன் கணவன் மனைவி சண்டை போடுறீங்க அப்படின்னு. இல்ல வாத்தியார் ஐயா, என்னுடைய அப்பா பேரு சிவன், அவளுடைய அப்பா பேரு கிருஷ்ணன். ஆனா நான் என்ன சொல்றேன், என் பையனுக்கு சிவன் தான் பேர் வைக்கணுங்கிறேன். ஆனா அவ என்ன சொல்றா, எங்க அப்பா பேரு கிருஷ்ணன் பேர் வைங்க அப்படின்றா. இதுதான் எங்களுக்குள்ள சண்டை அப்படின்னா. உடனே 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க. சரி ஏன் நம்ம 2 பேரும் சண்டை ஓடணும், அதான் வாத்தியார் வந்துட்டாருல, அவரு இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாருன்ட்டு, ஐயா நீங்களே ஒரு பேர் வைங்கயா அப்படின்னாங்க. நான் சும்மா இருக்க மாட்டாம என்ன பண்ணேன் அப்படின்னா, சரிப்பா இப்போ உங்க குழந்தைக்கு பேர் வைக்கணும் அவ்வளவுதானே. உங்க அப்பா பேர் என்ன? சிவன். உங்க அப்பா பேர் என்ன? கிருஷ்ணன். சரி உன் பிள்ளைக்கு பேரு வச்சாச்சு, என்ன பேருனா சிவமுத்து கிருஷ்ணன் போங்க அப்படின்ட்டு. உடனே குழந்தைய தூக்கி சிவமுத்து கிருஷ்ணா வாடா, சிவமுத்து கிருஷ்ணா சிவமுத்து கிருஷ்ணா சிவமுத்து கிருஷ்ணா 2 பேரும் கொஞ்சிக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டாங்க. எனக்கு சந்தோஷம், ஒரு பேரை வச்சுட்டமே. திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நான் நின்றுகிட்டு இருக்கேன், 2 பேரும் வேகமா வந்தாங்க குழந்தையோட. வந்து என்கிட்ட கேட்டாங்க, சார் என்னங்கய்யா என் பிள்ளை பேர் என்ன? சிவமுத்து கிருஷ்ணன் பேர் வச்சிருக்கலாப்பா. ஆமாய்யா, சிவன்றது எங்க அப்பன், கிருஷ்ணன்றது என் பொண்டாட்டியுடைய அப்பன். ஆனா இடையில வர்ற சிவமுத்து கிருஷ்ணன் அப்படின்ற அந்த முத்து யாருன்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், சண்டால பாய்ப்பேர்களா தப்பிக்க முடியாது ஒரு கண்டு. ஏன்னா சிவன்றது உங்க அப்பன் பேரு, கிருஷ்ணன்றது உன் மனைவியுடைய அப்பன் பேரு, முத்து என்பது பேரு வச்சவன் பேரு, என் பேரு தாண்டான்னு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அப்படிப்பட்ட நிலைமையில இருக்க தாய் தகப்பனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையானவங்க எப்படி இருப்பாங்க, கட்டுப்பாடு அவங்கள வளர்க்கணுமா அல்லது சுதந்திரம் விட்டு வளர்க்கணுமா அப்படின்றதான் நம்ம பட்டிமன்ற தலைப்பினுடைய கருத்துக்கள். சரி வாங்க அடுத்தபடியாக பேசுவதற்கு யார் தயாரா இருக்கீங்க? ரெஜி சுதந்திரமே என்ற அணியில ரெஜினா பானு இருக்கீங்களா? இருக்காங்க, ஆரம்பத்திலிருந்தே இருக்கிறாங்க. வாருங்கள். குழந்தைகளின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவது சுதந்திரமே என்ற அணியிலே பேசக்கூடிய வாழுவர வாழ்க்கை, வெல்லும் வரை தோல்வி, சிரிக்கும் வரை கண்ணீர், உதிரும் வரை பூக்கள். வாருங்கள், உங்க பேச்சை கேட்கும் வரை என்னுடைய மனது நல்லதொரு பேச்சை கேட்க வேண்டும் என்று எண்ணுகின்றன. உங்களுடைய பேச்சை தாருங்கள் எனது அருமை அன்பு பண்பு பாசம் நேசம் எல்லாம் ஒருங்கி நிறைவேற்ற மேலூர் மதுரையைச் சேர்ந்த ரெஜினா பானு அம்மா அவர்களே, உங்களுடைய கருத்துக்களை தாங்க, நாங்க கேட்க அவளோட இருக்கோம். வாங்க
ஓடோடி வந்த எங்களை நீங்க ஏமாத்திட மாட்டீங்கன்னு தெரியும். பேசுங்க, அருமையா பேசுங்க, அற்புதமா பேசுங்க, அடித்து பேசுங்க, அந்த கருத்துக்களை மறுத்து பேசுங்க. ஐயா முதல் மேடைனால கொஞ்சம் தயக்கமா இருக்கு. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையுடன் கவிதைகள் தா, தமிழே நாளும் நீ பாடு. ஐயா, குழந்தைகளின் வளர்ச்சிக்கு உதவுவது கட்டுப்பாடா சுதந்திரமா அப்படிங்கறதான் தலைப்பு. குழந்தைகளின் வளர்ச்சிக்கு உதவுவது ஆபத்தா அப்படிங்கிறது தலைப்பு கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம கோமதி அம்மா சொன்னாங்க வட்டம் விடுறத பத்தி. காற்றடிக்கும் திசையிலே காற்றாடி போகும் அப்பா. அந்த காற்றடிக்கிற திசையில விடாம பட்டத்தை கைக்குள்ளேயே வச்சு அமுக்கிக்கிட்டு இருந்தா அந்த காற்றாடி எப்படி பறக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து வந்து நம்ம குப்பை அம்மா வந்தாங்க. சுதந்திரமா இருக்கிறதே ஆபத்து அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப கட்டுப்பாட்டிலே பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருந்தா அதுதாயா ஆபத்து. அம்மா அப்ப குழந்தை வந்து அம்மா அப்பாங்கிற ஒரு கரையில அந்த குழந்தைய பாதுகாப்பா வச்சு நீந்தத்தை கத்து கொடுத்தாங்கன்னா, சுதந்திரமா நீந்த கத்து கொடுத்தாங்கன்னா அந்த குழந்தை அழகா குளிச்சுட்டு வெளியேறும். அது இல்லாம அந்த பக்கம் போகாத இந்த பக்கம் போகாத அப்படின்னு கட்டுப்பாட்டுகளே வச்சாங்கன்னா அது நீச்சல் கத்துக்கவே முடியாது. தண்ணிக்குள்ள விட்டுறணும், பாதுகாப்பா நம்ம நிக்கணும். பார்த்துட்டு நீச்சல், தண்ணியில் விழுந்தவன் நிச்சயம் நீச்சல் கத்துக்கிடுவான் இல்லைங்களா ஐயா? ஆமா உண்மைதான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கட்டுப்பாடை நான் போட்டதுனாலதான் நானு வசதி வாங்கினேன். எனக்கு 2 பசங்க வீட்டுக்கு விருந்தாடி வந்துட்டாங்க. அப்ப விருந்தாடி வந்து என் முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. என் 2 பசங்களும் ஓடி என் பக்கத்துல ஓடியாந்தாங்க. நானு வந்திருக்கேன் ஒரு கெத்தா இருக்கட்டுமேன்ட்டு, ஏடே பாத்து போங்கடா எரும மாடுகளா விழுந்துருவீங்கடா அப்படின்னு 2 பசங்கிட்டையும் 2 பசங்க வேகமா ஓடிட்டாங்க. ஓடி போய் ஓடுன ஓட்டத்துல சின்ன பையன் கீழே விழுந்துட்டான். பெரிய பையன் கையை பிடிச்சி தூக்குறான். அப்ப அவன் என்ன சொல்றான்னு தெரியுமா உங்களுக்கு? பாத்து போட எரும மாடுன்னு இப்பத்தானடா பெரிய எரும மாடு சொல்லுச்சுங்கிறான். எங்க கிட்ட போடுறான்னு பாருங்க. ஏன்னா கட்டுப்பாடோட நான் வளர்த்ததுனால வெறுப்பு உண்டாயிருச்சு அவங்கிட்ட இல்லையாமா? சுதந்திரமா விட்டா சோசியலிசமா இருந்திருக்கும். அருமை, அழகா பேசுறீங்க. முதல் மேல மாதிரி இல்ல, 1000 மேல கட்டிருக்கு. ஐயா ஒரு பூங்காவுக்கு போறோம், அதுல எழுதிருக்கு புற்களை மிதிக்காதீர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. எந்த பையன் புற்களை மிதிக்காம நடக்கிறான்? சரி, அந்த நிர்வாகி என்ன செய்யறாரு? புள்ள அவங்க மிதிச்சதெல்லாம் செம்மைப்படுத்தி பழையபடி என்ன செய்யறாங்க? புற்களை மதியுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க உடன்படல, அதை மிதிச்சுக்கிட்டு தான் போறாங்க. இப்படி பெரியவங்களே சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. சின்ன பிள்ளைங்களை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருந்தோம்னா அது எப்படி ஒழுங்கா வளருங்க சொல்லுங்க பாக்கலாம். இப்ப உங்க பேர் முத்து, நீங்க உங்க அம்மாவுக்கு சொத்து. கேக்குதாயா? ஏமா உங்களை இல்ல கேக்குது. பொண்ணு வாக்க போகும்போது உங்களை கூப்பிட்டு போயிருந்தா எனக்கு விழுந்திருக்கு இன்னும் ஒரு 10 பவன் அதிகமா, இன்னும் 1 லட்சம் அதிகமா விழுந்திருக்கு. என்னை புகழ்ந்ததுனால என்னைய பொன்பாக்க எனக்கு பொண்ணு வாக்க போகும்போது என் நண்பனே சொன்னேன், அவன் கட்டக்காரன் இருக்கான், அவனுக்கு போய் இவ்வளவு நகையா, அவனுக்கு போய் இவ்வளவு பணமானு என் கூட வந்தவனை சொல்லி கொண்டுட்டு போயிட்டாமா. நகைச்சுவை பட்டிமன்றம் மாதிரி இருக்குது. இப்பதான் நகைச்சுவை பட்டிமன்றம் மாதிரி இருக்குது. அவங்க உங்க அம்மா வந்து உங்களை சொத்தா நினைச்சு முத்தான முத்தல்லவோ, முதிர்ந்து வந்த முத்தல்லவோ, கட்டான பொருள் அல்லவோ, கடவுள் தந்த அருள் அல்லவோ அப்படின்னு பாடி உங்களை வந்து காலையிலயும் பேச வச்சிருக்காங்க, மாலையிலயும் பேச வச்சிருக்காங்க, மிட் நைட்ல கூட பேச சுதந்திரம் கொடுத்திருக்காங்க. ஐயா, அதனாலதான் நீங்க வந்து நடுவரா இருந்து எங்களுக்கு தீர்ப்பு சொல்ல வந்திருக்கீங்க. இது உங்க அம்மாவும் அப்பாவும் உங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தா நீங்க நடுவரா இங்க வந்திருக்க முடியுமா? முடியாது. அம்மா என் தாய் அப்படி படிச்சாங்க, என் வீட்டுக்காரி இப்ப எப்படி படிக்கிறான்னு தெரியுமா? கருப்பு தாய் எனக்கு பிடிச்ச கலரு, கருப்பு தாய் எனக்கு பிடிச்ச கலரு,
அவர் கண்ணு ரெண்டு என்ன மயக்கு தவிர்த்த மாத்து பவரு கருப்பு தான். ஆமா கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. இப்ப என் மனைவி அப்படி படிச்சுக்கிட்டு இருக்காதா? இப்ப வந்து 1.5 வயசுல வந்து நீங்க நடக்கிறீங்க, நம்ம எதிரணிக்காரங்களே நடக்கிறாங்க சின்ன வயசுல இருக்கும்போது. அப்ப அவங்க அம்மா வந்து அள்ளி தண்டு கால் எடுத்து அடிமேல் அடி வைத்து சின்ன தங்கம் நடக்கையிலே மனசு சித்திரம் போல ஆடுதம்மான்னு சொல்றாங்க. அந்த ஒரு ஊக்குவிப்பு இருக்குல்ல, அந்த ஊக்குவிப்பு அந்த பிள்ளைய வந்து கீழே விழாம தடுத்து அதுவும் ஆடிக்கிட்டு தேர் ஆடுற மாதிரி அழகா நடந்து வரும். அது இல்லாம ஐயோ விழுந்துறாத, ஐயோ அடிபட்டுரும், ஐயோ அங்கிட்டு விழுந்துறாத, இங்கிட்டு விழுந்துறாத, ஐயோ அந்த அங்கிட்டு செவர் இருக்கு, அங்கிட்டு ஜன்னல் இருக்கு அப்படின்னு சொல்லுங்களேன். அந்த பிள்ளை டொபக்கட்டின்னு கீழே விழுந்து காயப்பட்டுக்கிறோம். இது ஒண்ணு. அப்புறம் பாத்தீங்கன்னா 4 வயசுல போய் அந்த பிள்ளைகிட்ட வந்து நீ கலெக்டரா தான் வரணும், நீ டீச்சரா தான் வரணும், நீ ஆபீசரா தான் வரணும், நீ வந்து காலேஜ் லெக்சரரா தான் வரணும் அப்படின்னு திணிக்கிறது. யாரு கேட்டாலும் நான் டாக்டரா வருவேன்னு சொல்லு அப்படின்னு திணிக்கிறது. அந்த பிள்ளைகளுக்கு படிக்கிற காலத்துல ஒரு கனவு இருக்கும், அதுகளுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கும், அதுகளுக்குன்னு சில நீதிகள்லாம் இருக்கும். அது அவங்க நினைக்கிறது கிடையாது. இந்த மாதிரி திணிக்கிற கூடாது. அது ஒரு கட்டுப்பாட திணிக்கிறாங்க ஐயா. எப்ப பார்த்தாலும் கண்கொத்தி பாப்பா பாத்துக்கிட்டே அங்க போகாத இங்க போகாத, அந்த பிள்ளை எப்படி உருப்படும்? ஃப்ரீயா விடுங்க. இப்ப நம்ம ஜீனத்தம்மா வந்து இறைவணக்கம் உள்ளவர்னு நான் ஒத்துக்கிறேன். இப்ப நடுவர் அவர்கள் வந்து சுதந்திரமா வந்து நீங்க இந்த பட்டிமன்றத்துல சுதந்திரத்தை கொடுத்தனாலதானே அவங்க வந்து பிரேயருக்கு போக முடிஞ்சிச்சு. நீங்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள அதெல்லாம் போக கூடாது அப்படி இப்படி சொன்னீங்கன்னா அவங்க வந்து இந்த பட்டிமன்றத்துல பேசியிருக்க முடியுமாயா? ஒரு லஞ்ச் பாக்ஸ்ல வந்து பிள்ளைய வந்து அதுகளா வந்து எடுத்து வைக்கிற பழக்கத்தை சுதந்திரமா கொடுக்கணும். அது செஞ்சோம்னா அதோட அன்பு, பாசம், சத்தான உணவு எல்லாத்தையும் அந்த 10 வயசுக்குள்ள நீங்க கொடுங்க. சுதந்திரமா விடுங்க. ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு நல்லபடியா வளர்ந்துருங்க. என்னையா நான் சொல்றது சரிதானே? ஆமா சேர்த்தம்மா. ஆமா பேசுறீங்க. அப்புறம் கோழிக்குண்டு விளையாடுறத பத்தி சொன்னாங்க. கோழிக்குண்டை வந்து வீட்டுக்குள்ளேயே கோழிக்குண்டா அங்கிட்டு இங்கிட்டு போத்தான் செய்யுங்க. கொஞ்சம் நீங்க பிளே கிரவுண்டு கூட்டிட்டு போங்க, பூங்கா கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போய் கோழிக்குண்டை வாங்கி கொடுங்க, விளையாட சொல்லுங்க, அழகா விளையாடுங்க. சுதந்திரமே கொடுக்கறது இல்ல, 4 சோத்துக்குள்ள கோழிக்குண்டு விளையாடுன்னு சொல்றது. இப்ப சுதந்திரம் இல்லாம கட்டுப்பாட்டுக்குள்ள உள்ள பிள்ளைய எப்படி தெரியுமா வளருங்க ஐயா? பிராய்லர் கோழிய வந்து நடக்க விட்டா எப்படி இருக்கும்? தெருவுல நடக்க விட்டா சொல்லுங்க ஐயா. எங்க வீட்டுக்காரி மாதிரி இருக்குமா? அதே சமயம் நாட்டுக்கோழி என்ன செய்யும் தெரியுமா? போகும், பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு போகும், அந்த குப்பையை கிளறும், புழுப்பூச்சிகளை திங்கும், கற்றல், தேடல், அந்த மாதிரி ஊக்குவிப்பு தன்மைய சொல்லி கொடுக்கும். ஒரு கிளிய வந்து கூண்டுக்குள்ள அடைச்சு பாலும் பழமும் கொடுத்து நல்லா ஒரு தங்க கூண்டுல வச்சீங்கன்னா அந்த கிளி உருப்படியா இருக்குமாயா? அதே சமயம் அந்த கிளிய பறக்க விடுங்களேன். அது வந்து எப்படி சாப்பிடுறது, எந்த மரத்துல எந்த கனி இருக்கும், எப்படி வாழலாம், பாதுகாப்பு உணர்வை தேடலாம் அப்படிங்கறத கத்துக்கிறது. அதான் பாரதியார் சொல்லியிருக்காரு, சின்ன சிறு குருவி போல நீ திறந்து பறந்துவா பாப்பா, வண்ண பறவை கண்டு நீ மகிழ்ச்சி கொள் பாப்பான்னு அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காரு. நம்ம ஐயா நீங்க நம்ம ரோஜாவின் ராஜாவை பத்தி தெரியுமா உங்கய்யா?